ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्पतितराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्. தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளுமெதிராசா முன் பூசுரர் கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்களித்துறை 108 பாட்டும் புறாமல் எனக்களவு செய்னியே. ஆரண நூல் வழிச்செவ்வை அழித்திடும் ஹைதுகர்க்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக் கதலிகள் மாய்த்தபிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனித்தீவினையே. ஸ்ரீராரும் வில்லிபுத்தூர் செல்வத்திருக்கோளூர் ஏறார் பெரும்போதூர் என்னும் இவை பாரில் மதியாருமாண்டாள் மதுர கவியாழ்வார் யதிராசர் தோன்றிய ஊரிங்கு. ஸ்ரீமதே யதிராஜநாதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. சுவாமி ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீபெரும்பூதூரிலே தானுகந்த திருமேனியான சுவாமிக்கு நடக்கக்கூடியதான அவதார மகோத்சவத்தை பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய உபன்யாசத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சுவாமியினுடைய உற்சவ வைபவமானது, சுவாமியினுடைய உற்சவ அனுபவமானது மேலே தொடர்கிறது. நேற்றைய தினம் சுவாமியான புறப்பட்டு வாகன மண்டபத்திற்கு சென்று வாகனத்திலே எழுந்தருளி புறப்பாட்டுக்கு சித்தமாக இருக்கிற வரைக்கும் பார்த்தோம். சுவாமி வாகனத்தின் மேலே எழுந்தருளி விட்டார், அலங்காரம் எல்லாம் எடுத்து சுவாமி வீதியிலே புறப்படுவதற்கு சித்தமாக இருக்கிறார். ஆனால் சுவாமிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான திரை இன்னும் நீக்கப்படவில்லை. சுவாமி புறப்பாடுக்கு சித்தமாயிட்டார், திறக்க போறான்னு சொல்ற சமயத்திலே விசேஷமாக வாத்தியங்கள் வாசிக்கப்படும். வான வேடிக்கைன்னு சொல்லக்கூடிய வெடி போடுவா. அந்த சத்தம் கேட்டுடுத்துன்னா சுவாமியை எழுந்தருள பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாம் எங்க இருந்தாலும் சுவாமியினுடைய சன்னதிக்கு வாகன மண்டபத்துக்கு குழுவா வந்து சேருவா. எப்போ சுவாமி எழுந்தருள போறார் அப்படின்னு காத்துட்டு இருந்த பாகவதோத்தமர்கள் எல்லாம் கூட, பக்த கோடிகள் எல்லாம் கூட சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடியதான வாகன மண்டபத்துக்கு வந்து சேருவா. ஒரு கடல் போலே திரண்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கிலே ஜனங்கள் இருக்கக்கூடியதான பக்த சன்னிவேசத்தை பார்க்கலாம். அங்கே அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே சுவாமியானவர் இன்னும் சில மணித்துளிகளில் எழுந்தருளவிருக்கிறார். அந்த சமயத்துக்கு மங்கள வாத்தியங்களானது வாசிக்கப்பட்டு, உடல் முதலான வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு சுவாமி எழுந்தருள்வதற்கான அறிகுறிகள் எல்லாம் தோற்ற சுவாமிக்கு சித்தமாக ஆரத்தி பண்ணுவதற்காக கையிலே கற்பூரத்தட்டை வைத்துக் கொண்டு அர்ச்சக சுவாமியானவர் காத்துக் கொண்டிருக்க, திரைய திறந்தா விட்டு சுவாமிக்கு ஆச்சரியமா ஆரத்தியாகும். பக்தாள் எல்லாம் வாகனத்தோட கூட சுவாமிய ஆச்சரியமா கண்டு கழிக்கிறா, சேவித்து அனுபவிக்கிறா. அதன் பிறகு சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகை, அதாவது பெருமாளுடைய ஸ்ரீபாதுகை சட்டாரி, சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகை ஸ்ரீபெரும்பூதூரிலே முதலையாண்டான் அப்படின்னு விவகரிக்கப்படுறதுன்னு பார்த்தோம். அந்த முதலையாண்டான் சாதிப்பா பக்தாளுக்கெல்லாம். ஸ்ரீபெரும்பூதூரிலே ஒரு விசேஷம், ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னா எல்லா திவதேசங்களிலும் ஸ்ரீசட்டாரிய அப்படியேதான் சாதிப்பா. ஸ்ரீபெரும்பூதூரிலே சுவாமியினுடைய ஸ்ரீசட்டாரிய 2 விதமா சாதிப்பா. ஒன்னும் கோவிலுக்குள்ள இல்ல வாகன மண்டபத்துல அங்கெல்லாம் சட்டாரி சாதிக்கிறச்ச, முதலியாண்டான் சாதிக்கிறச்ச எல்லா ஊர்லயும் சாதிக்கிறது போல அப்படியே சாதிப்பா. வீதியில சட்டாரி சாதிக்கிறச்ச அந்த முதலியாண்டானை எழுந்தருள பண்றதுக்காக காட்டன்ல நீல கலர்ல ஒரு பை மாதிரி தச்சு வச்சிருப்பா. அந்த பைக்குள்ள முதலியாண்டானை எழுந்தருள பண்ணி
முதலியாண்டான டைட்டா முடி போட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த துணியால கவர் பண்ணின முதலியாண்டானத்தான் எல்லோருக்கும் சாதிச்சுட்டு வருவா வீதி புறப்பாட்டப்போ. அது பிரம்மோற்சவமாக இருந்தாலும் சரி, சுவாமியினுடைய அவதார உற்சவமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நடக்கக்கூடிய ஏகாதசி, சிரவணம், திருவாதிரை முதலான உற்சவங்களாக இருந்தாலும் சரி, வீதியிலே பெருமாளுடைய சட்டாரியானாலும் சரி, சுவாமியினுடைய பாதுகையான முதலியாண்டானாலும் சரி, இந்த நீல நிற பையிலே இட்டு அதைத்தான் சாதிப்பார்கள். ஆகையினாலே வாகன மண்டபத்திலே சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகைகளை சாதித்துக் கொண்டால் சாட்சாத்தாக சாதித்துக் கொள்ளலாம், அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனாலே அந்த பையிலே இட்ட முதலியாண்டானை சாதித்துக் கொள்வது கொஞ்சம் குறவு அப்படின்னு ஒண்ணும் இல்லை. சாட்சாத் அனுபவம், இது மேல ஒரு அனுபவம், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த முதலியாண்டான் அங்க எத்தனை பேர் காத்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஆகும். ஆனா விட்டு சுவாமிய ஆச்சரியமா தோல்ல எழுந்துருள பண்ணுவா. சுவாமியினுடைய திருமேனி ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம திட்டமா கம்பீரமாக இருக்கக்கூடியதான திருமேனி அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கக்கூடிய திருமேனி. அவரை ஆச்சரியமா வாகனத்தின் பெயர்ல எழுந்தருள பண்ணினா, வாகனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பீடம் அது ஒரு 1 அடி 2 அடி இருக்கும். அதுக்கு மேல ஒரு 5 அடி 6 அடி ஒசரத்துக்கு வாகனம் இருக்கும். அதுக்கும் மேல சுவாமி ஒரு 2 அடி 2 அடியில் எழுந்தருள் இருக்காரு. அப்ப சுவாமிய 5 அடி இருக்கக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாம் தோல்ல எழுந்தருள பண்ணிண்டாலானா அத்தனை ஒசரத்துல சுவாமியினுடைய அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய வாகன மண்டபம் இருக்கிறது, அதனுடைய ரூஃப் அந்த உத்தரத்துக்கும் சுவாமியினுடைய தலைக்கும் சரியா ஒரு 1/2 அடி தான் கேப் இருக்கும். கொஞ்சம் அப்படி போட்டு குளிக்கினாலும் சுவாமிக்கு மேல தட்டுப்படும். ஆனாலும் லேசா ஒரு இழை கூட சுவாமியினுடைய திருமேனியிலே அந்த உத்தரமோ சுவரோ படாதபடிக்கு ஆச்சரியமாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் திறமையா சுவாமி எழுந்தருள பண்ணிட்டு வருவா. சுவாமி முதல்ல அப்படி தோளுக்கினியான்னு சொல்லக்கூடிய கேடயத்துல எழுந்தருள்றார். அது ஆச்சரியமா சின்ன வயசு குழந்தைகளை தோல்ல வச்சுட்டு கொஞ்சிண்டு வராப்புல அந்த குழந்தை அப்படியே ஆடிண்டு விளையாடிண்டு வராப்புல ஒரு அனுபவம். அதன் பிறகு சுவாமிய வாகனத்துல எழுந்தருள பண்றா. வாகனமானது தரையிலே கிடத்தப்பட்டிருக்கிறது. தரையில இருக்கக்கூடிய வாகனம், தரையில இருந்து வாகனத்தினுடைய பீடம் ஒரு 2 அடி, அதுக்கு மேல வாகனம் ஒரு 5 அடின்னு வச்சுட்டா கூட 7 அடி உசரத்திலே சுவாமி இருக்கிறார். அது ஒரு விதமான அனுபவம். அதன் பிறகு சுவாமியை மேலே தோல்ல எழுந்துருள பண்ணினாலானா உத்தரத்தை முற்றாப்புல சுவாமி அப்படியே ஆகாசத்துல பறந்து வராப்புல ஒரு ஆச்சரியமான சேவை. அது சேவிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சும்மா நாம நிக்கிறதுல இருந்து ஒரு 5 அடிக்கு மேல, தரையில இருந்து ஒரு 15-20 அடிக்கு மேல சுவாமி அப்படியே ஆகாசத்துல முதந்துண்டு வராருன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெரிய பட்டத்து யானை மேலே ராஜாவானவன் எழுந்தருளி வருவது போல இருக்கும் அந்த காட்சி. அதை சேவிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேணும். அது இந்த 10 நாள் 2 வேளை மட்டும்தான் பிராப்தம் ஆகும். அப்படி சுவாமியை ஆச்சரியமா வாகனத்திலே எழுந்தருள பண்ணி ரொம்ப ஆச்சரியமா சுவாமியை அப்படியும் இப்படியும் ஆட்டிண்டு வேகமா அப்படியே எழுந்தருள பண்ணிட்டு வருவா. அது எப்படி இருக்கும்னா, கருடன் மேல பெருமாள் எழுந்தருளி அந்த கருடனானவன் சாட்சாத்தா பெருமாளை தோல்ல சுமந்து கொண்டு அப்படியே பறந்து வருவது போல இருக்கும். கருட வாகனத்தை சொல்லல் அடியன், சாட்சாத் கருடன் கருத்மான் வைகுண்டத்திலேருந்து பெருமாளை எங்கேயான அழிச்சுட்டு போறான். உதாரணமா கஜேந்திர மோட்சத்துக்காக முதலையை தீண்டி கஜேந்திரனை மீட்பதற்காக அழைத்து கொண்டு வந்தானோ இல்லையோ, அப்ப பெருமாளை தன் மேல எழுந்துருள பண்ணி கொண்டு எத்தனை ஸ்மூத்தா ஒரு பிளைட் லேண்ட் ஆறாப்புல ஆச்சரியமா அப்படி சையும் கிளம்பி வந்தானோ அந்த மாதிரியான ஒரு சன்னிவேசம், ஒரு நடை போக்கு சுவாமி ஆச்சரியமா எழுந்துருளக்கூடியதான அது. அதை சேவிக்கிறச்ச நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரகூடத்துள்ளானே அப்படின்னு கோவிந்தராஜனை ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார் கடியன். புள்ளூர்ந்து சென்னு நின்னு ஆழி தொட்டானைன்னு முதலாழ்வார்கள் அனுபவிக்கிறார். புல் ஊர்ந்து சுவாமி தேசிகனும் தேவநாதனை அனுபவிக்கிற போது பேரும் ஊர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகா அப்படின்னு அனுபவிக்கிறார். ஊர்ந்து வருவர். ஊர்றது அப்படின்னா இந்த ரெபிடைல்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, ஊர்வனன்னு, அதெல்லாம் எப்படி தரையில் அப்படியே ஆச்சரியமா ஊர்ந்துண்டு அப்படியே தவழ்ந்துண்டு வராப்புல வரும். ஆனா நல்லா வேகமா வந்துடும், சரசரான்னு வந்துடும். வரக்கூடிய அறிகுறி வரக்கூடிய சவுண்டு ஒண்ணுமே கேட்காது, ஆடம்பரமே இருக்காது, நிசப்தமா இருக்கும். ஆனா சரசரசரான்னு வந்துடும். அது வந்து ஊர்ந்து வரத பாக்குறதுக்கே ஒரு அழகா இருக்கும். அந்த மாதிரி கருட வாகனத்தின் மேலே பெருமாளானவன் ஊர்ந்து வருவது போல சுவாமியானவர் வாகனத்திலே ஊர்ந்து வருவார். அப்படி ஊர்ந்து வரக்கூடிய சேவை எது வரைக்கும்னா, சுவாமி வாகனத்திலே இருந்து புறப்பட்டு அந்த வாகன மண்டபத்தினுடைய வாசல் வரைக்கும், அது வரைக்கும் சேவிக்கிறது அது ஒரு தனி அனுபவம். அந்த இடத்துல மட்டும்தான் சுவாமிய வாகனத்துல கொடை இல்லாம சேவிக்க முடியும். சுவாமிய வாகனத்துல எழுந்தருளை பண்ணிவிடுறா, மேல கொடை சாய்க்கிறது கிடையாது. வாகன மண்டபத்துக்கு வெளியில வந்தாலானா அங்க சுவாமிக்கு 2 கொடை பரிமாறுவா. அது திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அனுசந்திக்கப்படுகிறதான தொடக்க பந்தல்னு பேர். அங்கே இருந்துதான் தனியன் எல்லாம் சொல்லி, பொது தனியன்கள் எல்லாம் சொல்லி திவ்ய பிரபந்த சேவா காலமானது ஆரம்பிக்கும்.
ரெண்டு விதமான கோஷ்டி தொடக்கம் உண்டு ஸ்ரீபெரும்புதூரிலே. ஒன்னு, சுவாமி பல்லக்கிலே எழுந்தருளுவதாக இருந்தால் சுவாமியினுடைய ராஜகோபுரத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான மண்டபத்திலேயே சுவாமிக்கு அருளி செயல் கோஷ்டியானது தொடங்கும். ஒருவேளை சுவாமி வாகனத்திலே எழுந்தருளுகிறார், பல்லக்கு இல்லை அப்படின்னா சுவாமியினுடைய மாட வீதிகளிலே ஒரு இடத்திலே தொடக்க பந்தல்னு பந்தலிட்டு இருப்பா, அங்கிருந்து கோஷ்டி ஆரம்பிக்கிறது. அந்த கோஷ்டியாருக்கு மட்டும் வஸ்திரம் சுத்தாம சாட்சாத்தாவே முதலியாண்டான் சாதிக்கப்பட்டு ஆச்சாரிய புருஷர்கள் ஜீயர்கள் இவாளுக்கெல்லாம் முதலியாண்டான் சாதித்தா விட்டு அன்னைக்கு என்ன திவ்ய பிரபந்த அனுசந்தானம் பண்ணணுமோ அந்த கோஷ்டி தொடக்கமாகும். முதல் பாசுரத்தை தனியன்கள் எல்லாம் சேவிச்சுட்டோ, முதல் பாசுரத்தை 2 முறை சேவிச்சுட்டோ கோஷ்டியானது நடந்து போகும். அதன் பிறகு முதலியாண்டானை அந்த பையிலே எழுந்துருள பண்ணி வரக்கூடிய மற்ற பக்தர்களுக்கெல்லாம் சாதிப்பார்கள். வழி நிறைய சுவாமிக்கு உபயங்கள், அவாவா சக்திக்கு உகந்த புஷ்பமோ தேங்காயோ பழமோ என்னென்ன அவா கைக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் தட்டுல கொண்டு சுவாமிக்கு வழியார ஆர்த்திகள் கொடுத்தபடியே இருப்பா. ஆகையினாலே ஆரத்தி கொடுக்கறதுக்குன்னே ஒரு அர்ச்சகர் தனியா போயிட்டு இருப்பார். அவர் வாங்கி வாங்கி ஆரத்தி பண்ணி அவளுக்கு பிரசாதம் கொடுப்பார். இந்த முதலியாண்டான் சாதிக்கிறதுக்குன்னு ஒரு அர்ச்சக சுவாமி அந்த முதலியாண்டானை தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டு எழுந்தருளி கொண்டிருப்பார். அவரிடத்திலே போய் முதலியாண்டானை சாதித்துக் கொள்ள வேணும். இது ரெண்டையும் முடிச்சுட்டு சுவாமி கிட்ட வந்து சேவிக்கிறச்ச சுவாமி அந்த காலத்திலே ஒரு நாளும் வாகனத்திலே ஏறியதே கிடையாது. சுவாமி வாழ்நாள்ல சன்னியாசிகள் வாகனத்திலே வரக்கூடாது அப்படின்னு யதி தர்மம். என்னைக்கு சன்னியாசம் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டாலோ அன்னைக்கு அவர்கள் வாகனத்திலே வரக்கூடாது. ஆனா அவளை பட்டண பிரவேசம்னு சிஷ்யாலாம் சேர்ந்துட்டு பல்லக்கிலே எழுந்துருள பண்ணி தோல்ல சுமந்துண்டு வீதி விளம் வருவா, அது உண்டு. அது சிஷ்யா ஆச்சாரியாளுக்கு பண்ணக்கூடியதான உற்சவம் கிருத்தியம் அந்த சமயத்திலே வருவது உண்டு. ஆனால் சுவாமி இத்தனை பெரிய சன்னியாசியாக 700 ஜீயர்கள் 12,000 ஏகாங்கிகள் சூழ சுவாமி புறப்பாட்டில் எழுந்தருளுவார் அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. அப்பேற்பட்ட யதி சிம்மமான சுவாமி ரொம்ப ஆடம்பரத்தோட வந்தால் பல்லக்கிலே தான் வருவேன், வந்தால் வாகனத்திலே தான் வருவேன் ஆடம்பரமாகவெல்லாம் வாழ்ந்தவர் கிடையாது. இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போனவர் சுவாமி. அத்தனை பரம சுலபர் சாத்விகர் சுவாமி. அப்படியெல்லாம் பல நாள் அவர் வாகனங்களில் எல்லாம் வந்ததே கிடையாது சுவாமி. ஆனால் இன்னைக்கு நாமோ அர்ச்சாவதாரத்திலே சுவாமி தற்போது வைகுண்டவாசியாக இருக்கிறபடினாலே அவரை பெருமாளுக்கு சமானமா நாம அவருக்கு திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு என்னென்ன வைபவங்கள் உண்டோ அது அத்தனையும் கூட பண்ணிக்கொண்டு சுவாமியை ஆராதித்துக் கொண்டு வருகிறபடினாலே பெருமாளுக்கு என்னென்ன உண்டோ அது அத்தனையும் சுவாமிக்கு உண்டு. இங்கே கருட வாகனம் மட்டும் கிடையாது. பொதுவா ஆழ்வாராச்சாரியாளுக்கு கருட வாகனம் கிடையாது, சேஷ வாகனம் கிடையாது. ஆனால் சுவாமிக்கு கருட வாகனம் மட்டும்தான் கிடையாது, சேஷ வாகனமானது உண்டு. அது ஏன் அப்படின்னா சுவாமி சேஷாம்ச சம்பூதர், ஆதிசேஷனுடைய அவதாரமானபடியினாலே அவர் இந்த ஆதிசேஷனுடைய அம்சம் என்பதை லோகத்தாருக்கு அறிவிக்கும்படியாக கொண்டாடும்படியாக சுவாமிக்கு சேஷவாகனம் அப்படின்னு ஒரு அனுபவம். இன்னொன்னும் சுவாமி சேஷவாகனத்திலே எழுந்தருள்கிற அன்னைக்கு திருமந்திரார்த்தம் அப்படின்னுட்டு பிள்ளைலோகாச்சாரியருடைய ஒரு கிரந்தத்தை சுவாமி சன்னதியில வாசிப்பா. திருமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் முதலான ரகசிய மந்திரங்களுக்கு சுவாமி தேசிகன் ரகசியத்திரயசாரம்னு வியாக்கியானம் பண்ணினது போல சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் திருமந்திரத்துக்கு திருமந்திரார்த்தம் அப்படின்னு ஒரு ரகசிய கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரிலே தென்னாச்சாரிய சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறபடியினாலே பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த திருமந்திரார்த்தம் என்கிற கிரந்தத்தை சுவாமிக்கு முன்னாலே வாசிப்பார்கள். வாசித்தாவிட்டு சுவாமி அந்த அனுபவத்தை காதாலே சிரவணம் பண்ணி ஆனந்தப்படுவார். நாம் எல்லாம் கூட அதுதான் பண்ணணும். சரணாகதி ஆனவாளுக்கு எது காலக்ஷேபம் அப்படின்னா ரகசியத்திரயத்தை கொண்டு காலக்ஷேபம். திருமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் இது மூலத்தினுடைய அர்த்த அனுபவத்தை சிந்தித்துக் கொண்டு காலத்தை கழிக்க வேண்டும் என்பதாக சுவாமி எம்பெருமானாருடைய ஆச்சரியமான உபதேசம் இருக்கிறபடியினாலே எதுவும் முடியாதவன் துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கொண்டு அங்கேயே இருக்க கடவுதுன்னு சுவாமி தன்னுடைய 5 கட்டளைகளிலே ஒன்றாக தெரிவித்திருக்கிறபடியினாலே அந்த ரகசியத்திரயத்தினுடைய அர்த்த அனுசந்தானம், அந்த அர்த்தங்களை அனுசந்தித்துக் கொண்டு அசை போட்டுக் கொண்டு காலம் கழிப்பது அப்படின்றது ஒரு சரணாகதி பண்ணின பிரபன்னனுக்கும் ஸ்வரூபம். அதை சுவாமியும் நமக்காக அனுஷ்டித்து காட்டுகிறார். திருமந்திரத்தினுடைய அர்த்தம் முழுக்க, வியாக்கியானம் முழுக்க சேவித்தால் அதை குளிர காதால கேட்டு ஆனந்திக்கிறார் சுவாமி. சரி, திருமந்திர உபதேசம் ஆகிடுத்து, திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் ஆச்சாரியன் மூலமா காலக்ஷேபம் பண்ணி ஆயிடுத்து. அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா திருமந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணினதினாலே கிடைக்கக்கூடிய பலன் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே வசிப்பதான மோட்ச பிராப்தி. மோட்சம் போனான் ஜீவன் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தால் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன்
அந்த சேஷபரியங்கம்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி என்கிற முப்பெரும் தேவிமார்களோடு எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதன் பரமபதநாதன் எழுந்தருள் இருக்கிறான். இங்கே இருந்து வைகுண்டத்துக்கு போன ஜீவன் விரஜாஸ்நானம் பண்ணிட்டு உருவம் எல்லாம் மாறி பெருமாளுக்கு சமானமான உருவத்தை பெற்று சாரூபியம் என்கிற அந்த நிலையை அடைந்து பெருமாளை போலவே 4 கைகள் வரப்பெற்று சங்க சக்கரங்கள் தரித்துக் கொண்டு கதாயுதம் எல்லாம் ஏந்தி கொண்டு பெருமாளை பார்த்தா இவனை பார்க்க வேண்டியதில்லை, இவனை பார்த்தா பெருமாளை பார்க்க வேண்டியதில்லை, அப்படி பெருமாளுக்கு ஒத்த ரூபத்தை பெற்று துவாரபாலகால்லாம் சேவிக்கிறது போல எப்படி இருக்காலும் துவாரபாலகால்லாம் கோவில்ல பெருமாளுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லாம அந்த மாதிரியான கோலத்தோட கூட இவன் ஸ்ரீவைகுண்ட திவ்ய நகரத்தை அடைகிற போது முதல்ல பெருமாளை சேவிக்கிறான். சேவிச்சு சுவாமி எம்பெருமானார் வைகுண்ட கத்தியம் என்கிற கிரந்தத்திலே சாதிக்கிறார். உத்தாய உத்தாய புனః பிரணம்ய என்பதாக சாதிக்கிறார். இந்த ஜீவன் எப்ப முதல்ல பெருமாள் பிராட்டிய பிரத்யட்சமா கண்ணால பாக்குறானோ அப்போ விழுந்து தபார்னு சேவிக்கிறானா, திரும்ப எழுந்துக்கிறானா, எழுந்துக்கிறானா. அப்படியே இந்த அடி பிரதட்சணம் பண்றா போல சேவிக்கிறது எழுந்துக்கிறதுன்னு அப்படியே பெருமாள் கிட்டக்கு வரைக்கும் சேவிச்சுட்டே போறானாம். ஏன்னா இவன் ஒரு படத்தை காட்டி இவர் தான் பெருமாள் அப்படின்னா கண்ணுல ஜலத்தை விட்டுருவான், அத்தனை பக்தி. ஒரு கல்லை காட்டி இது சாலக்கிராமம் இதுதான் பெருமாள் அப்படின்னு சொன்னா அவருக்கு திருமஞ்சனம் பண்ணி தீர்த்தம் சாப்பிடாம சாதிஞ்சு ஆட பாட்டான். ஒரு விக்கிரகத்தை பண்ணி இதுக்குள்ள பெருமாள் இருக்காருன்னு சொன்னா உடனே கீழே விழுந்துருவான். அப்படியெல்லாம் பெருமாளிடத்திலே பக்தி பண்ணினவன் இந்த வைகுண்டத்துக்கு வந்து சாட்சாத்தா பெருமாளை பிரத்யட்சமா கண்ணால பார்த்துட்டானா அவனுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்ன பண்ண முடியும் அவனாலே? கேவலம் நமஸ்காரத்தை மட்டுமே பண்ண முடியும். அதனாலே தலகால் புரியாம ஒரு முறை சேவிச்சா போறோம், 2 முறை சேவிச்சா போறோம்னு இல்லாம விழறான் எழுந்துக்கிறான் அப்படி விழுந்து எழுந்துண்டே பெருமாள் கிட்டக்கு வரைக்கும் போயிடுறானா சிவைகுண்டத்தினுடைய எல்லையிலிருந்து. அப்பேற்பட்டவனை எம்பெருமான் பார்த்து குழந்தைய தூக்குறாப்புல ஆச்சரியமா தூக்கி தன்னுடைய சேஷ பரியங்கத்திலே வைத்துக் கொள்கிறான். அப்பாவோ தாத்தாவோ யாரவனும் கட்டில படுத்துன்னு இருக்கா. அப்படி தத்தக்கான்னு நடந்து போய் எழுந்து நடக்கிறது உழறதுன்னு இருக்கிற ஒரு குழந்தையானது அவ கிட்ட போய் நிக்கிறது. உடனே அந்த குழந்தையால கட்டிலுக்கு மேல ஏற முடியலன்னு இவாளே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆளோ இல்லையோ அந்த மாதிரி இந்த ஜீவனை எம்பெருமானானவன் கைப்பிடித்து தூக்கி தானும் தன் பத்னிமார்களும் இருக்கக்கூடியதான பாம்பு படுக்கையிலே சேஷபரியங்கத்திலே மோட்சத்துக்கு போன முக்தாத்மாவான இந்த ஜீவனை வைத்துக் கொண்டு அந்த ஜீவனை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு குழந்தையிடத்திலே கேள்விகள் கேட்பது போல சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறான். அதற்கு இந்த ஜீவன் பதில் சொல்கிறான். அவன் என்ன கேள்வி எல்லாம் கேட்கிறான், இந்த ஜீவன் என்னென்ன பதில் எல்லாம் சொல்றது அப்படின்றது உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணும்போது சொல்லப்படுறது. எல்லாருக்கும் காமனா ஒரே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பெருமாள் கேட்கிறான். அந்த ஜீவன் பதில் சொல்றது, சுவாமி நான் உபனிஷத் பாஷ்யம் எல்லாம் வாசிக்கல, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் பண்ணல, நான் எப்படி நாளைக்கு வைகுண்டத்துக்கு போனா அந்த கேள்விக்கு பதில் சொல்றது அப்படின்ற ஒரு வருத்தம் யாருக்கும் வேண்டாம். ஏன்னா இது தெரியும் இது தெரியாதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பிரகிருதி மண்டலமான கர்ம சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலே மட்டும்தான். விரஜாஸ்நானம் ஆகிவிட்டதுன்னா எம்பெருமானுக்கு சமானமான உருவம் வந்து விடுகிறது, அது சாரூபியம். எம்பெருமானுடைய லோகத்திலேயே நாம் வசிக்கிறோம், அது சாலோக்கியம். எம்பெருமானுக்கு சமீபத்திலே நாம் வாழ்கிறோம், அது சாமீபியம். இதற்கு மேலே கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கும் நமக்கும் சமானமா எல்லாம் கிடைக்கணும், அதுக்கு சாயுஜ்யம்னு பெயர். என்ன கிடைக்கும்? எம்பெருமானுக்கு எத்தனை ஞானம் உண்டோ அத்தனை ஞானமும் வைகுண்டம் போன ஒருத்தனுக்கும் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சரணாகதி பண்ணி கொண்ட பிரபன்னன் இந்த உலகத்திலே இருக்கும் போது எழுத படிக்கவே தெரியாது, ஒரு ஸ்லோகம் தெரியாது, ஒரு பாசுரம் தெரியாது, பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு கூட தெரியாது. ஏதோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு வாழக்கூடியவன், எப்பயோ ஒண்ணு சாப்பிடக்கூடியவன். ஆனா பெருமாளிடத்திலே பக்தியா இருந்தான், சரணாகத்தியம் பண்ணிட்டான், அதனுடைய பலனா மோட்சமும் கிடைச்சுடுத்து. அவன் கிழக்கது மேற்கதுன்னு தெரியாதவன், அவன் என்ன சுவாமி அங்க போய் அப்படியே பெருசா உபனிஷத் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறான்? அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிறச்ச பெரிய மகாவித்வானா ஒரு சுவாமி இருந்தார், அதனால அவரால் அங்க போனா சுலபமா பதில் சொல்லிட முடியும் அப்படிலாம் ஒண்ணுமில்ல. யாராக இருந்தாலும் விரஜாஸ்நானம் பண்ணிவிட்ட பிறகு எம்பெருமானுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் இந்த ஜீவனுக்கும் தெரியும். கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். இவன் வேதமே படிச்சதில்லை, ஆனா எல்லா வேதங்களும் இவனுக்கு தெரியும். 4000 பாசுரத்திலே 4 பாசுரம் கூட தெரியாது, ஆனா அங்க 4000மும் தெரியும். உலகத்திலே என்ன உண்டோ அத்தனை ஞானமும் கை வந்துவிடும். பகவானுக்கு சமானமான ஞானம், பகவானுக்கு சமானமான ஆனந்தம். இங்க இருக்கிறச்ச கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கான், கொஞ்ச நேரம் அழறான். படிச்சா பாஸ் பண்ண முடியலன்னு ஒரு கவலை, வேலை கிடைக்கலன்னு ஒரு கவலை, வேலை கிடைச்சா தகுந்த வருமானம் இல்லைன்னு ஒரு கவலை, வேலையில இருந்து எப்ப தூக்குவானோன்ற கவலை, கல்யாணமால, குழந்தை இல்ல, உடம்பு சொஸ்தமாலன்னு 1008 கவலை. ஒருத்தருக்கும் ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சிரிக்கிறான், பல நேரம் அழறான். அந்த மாதிரி இங்க மாறி மாறி இருந்துட்டு இருக்கான்.
அவனுடைய ஆனந்தமானது சுருங்கி சுருங்கி விரிகிறது. கொஞ்சம் நன்ன ஆனந்தமா இருக்கான், திடீர்னு அழுதுன்னு இருக்கான், திடீர்னு அழறான், திடீர்னு சிரிக்கலாம், அப்படியா மாறி மாறி இருந்துட்டு இருக்கிறது இந்த லோகத்திலே. ஆனால் விரஜாஸ்தானம் பண்ணிட்டு சிவைகுண்டத்துக்கு நுழைந்தா விட்டு எம்பெருமான் எப்படி எப்போதும் ஆனந்தமயமாகவே இருக்கிறானோ அப்படிதான் இங்க இருந்து போகக்கூடிய ஒரு ஒரு ஜீவனும் ஆனந்தமாவே இருந்துட்டு இருக்கும். அங்க போய் கையை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, வயத்தை வலிக்கிறது, பசிக்கிறது, தூக்கம் வரலன்ற கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக எம்பெருமானுக்கு சமானமான ஞானம் என்ன, எம்பெருமானுக்கு சமானமான ஆனந்தம் என்ன, எம்பெருமானுக்கு சமானமான சக்தியும் கூட இவனுக்கு உண்டு. அங்கே பெருமாளை போலவே உருவத்தையும் பெறுகிறான். இவன் எங்கேயானும் போனோம் வரணும்னா இவனுக்குன்னு ஒரு கருடன், அந்த கருடன் மேலே ஏறி இவன் சவாரி பண்ணலாம், பயணிக்கலாம். இவன் போறச்சை இவனுக்கு குடைபிடிப்பதற்கோ, இவன் உட்காரணும்னா ஆசனமாக அமைவதற்கோ, அல்லது இவன் படுத்துக் கொள்ள வேணுமானா மெத்தையாக அமைவதற்கோ, அல்லது இவன் எங்கேயானும் போனோம் அப்படின்னா இவனுக்கு குடையாக அமைவதற்கோ இவனுக்குன்னு ஒரு ஆதிசேஷனும் அங்கே உண்டு. இப்படி எம்பெருமானுக்கு சமானமான எல்லாம் கிடைக்கிறது. அப்ப எம்பெருமானுக்கும் இந்த வைகுண்டம் போற ஜீவனுக்கும் என்னதான் வித்தியாசம் சுவாமி அப்போ அப்படின்னா, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 3 சக்திகள் இவனுக்கு ஒரு நாளும் நினைத்து பார்த்தாலும் கிடைக்காது. ஒன்னு சிருஷ்டி கர்த்திருவம், உலகத்தை படைப்பது, அது பெருமாள் பிராட்டிக்கு மட்டுமே முடியும். பெருமாளுக்கு சமானமான எல்லா சக்தியும் வந்துடுத்தோன்னு இங்க இருந்து வைகுண்ட போன ஒரு ஒரு ஜீவனும் நான் ஒரு உலகத்தை படைக்கிறேன்னு படைக்க ஆரம்பிக்க முடியாது. அந்த சிருஷ்டி கர்த்திருவம் என்பது கிடையாது. இன்னொன்னு ஸ்ரீஹபதித்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமகள் கேள்வனாம் தன்மை. பெருமாளுக்கு சமானமானவன் அப்படின்னா தாயாரான பெரிய பிராட்டி மகாலட்சுமி பெருமாளுக்கு மனைவியாச்சே, இவன் கணவனாச்சே அப்படின்னா அது பெருமாளுக்கு மட்டும்தான் அவள் மனைவி, இவனுக்கு தாயார் ஸ்தானம் ஆகும். வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முக்தாத்மாக்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் பிராட்டியானவள் தாயார், பெருமாளுக்கு மட்டுமே பத்னி. அதனாலே திருமகளுடைய கேள்வன் என்கிற அந்த ஸ்ரீயபதித்துவமும் கிடையாது. மூணாவது என்னன்னா மோட்ச பிரதத்துவம், மோட்சம் தரக்கூடிய சக்தியும் இவனுக்கு கிடையாது. மோட்சம் யார் தர முடியும்? பெருமாள் பிராட்டி மட்டும்தான் தர முடியும். ஆச்சாரியன் என்ன பண்றாரு அப்படின்னா ஜீவனுக்கு சரணாகதி பண்ணி வைத்து இந்த ஜீவனுக்கு மோட்சம் தர வேணும்னு பிரார்த்திக்கிறார். நம்ம பிரார்த்திக்கிறத காட்டிலும் நமக்காக ஆச்சாரியன் பிரார்த்திக்கிறதுன்றது ரொம்ப உத்தமம். அதுதான் சம்பிரதாயமானபடினாலே ஆச்சாரியன் பிரார்த்திக்கிறார். ஆச்சாரியனுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து பெருமாளும் பிராட்டியும் மோட்சம் கொடுக்கிறா, அவ்வளவுதானே தவிர எம்பெருமான் பிராட்டியை தவிர யாராலும் மோட்சம் தர முடியாது. ஆக சிருஷ்டி கர்த்திருவம், மோட்ச பிரதத்துவம், ஸ்ரீயபதித்துவம்னு சொல்லக்கூடிய 3 தன்மைகளை தவிர மற்றதெல்லாம் எல்லாருக்கும் சமந்தான். அப்படி எம்பெருமானுக்கு சமானமான ஆனந்தத்தையோடைய கூட அங்க அனுபவிக்கிறான். இப்போ இந்த ஜீவனானது எங்க இருக்கு? எம்பெருமானுடைய சேஷபரியங்கம்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில பெருமாளுக்கும் பிராட்டிகளுக்கும் சமானமா அவளோட உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ பெருமாள் அவருடைய தர்மபத்னிகள் 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, 4 பேர் இருக்கா மொத்தம். 5ஆவதா இந்த ஜீவனும் அவளுக்கு சமானமா அவ படுக்கையிலே போய் உட்கார்ந்து எடுத்து யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா அப்பா ஒரு கட்டில உட்கார்ந்துட்டு இருக்கா, ஒரு படுக்கையில ஏகாந்தமா இருக்கான்னா அவ 2 பேரை தவிர யாருக்கு அங்கே ஏறி அமரக்கூடியதான உரிமை உண்டு? அவ வயிற்றிலே பிறந்த சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு. வேற யாராலும் அங்க உட்கார முடியுமோ? அந்த உரிமை இவனுக்கு கிடைக்கிறதுன்னா அதுதான் திருமந்திரத்தினுடைய அர்த்தம், அதுதான் திருமந்திரத்தினுடைய பலன். சின்னதா 8 எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு அதை ஜனம் ஜபிச்சுண்டு அதன் மூலமா சரணாகதி பண்ணி அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அந்த அர்த்தத்தினாலே காலக்ஷேபம் பண்ண விஷயங்களை எல்லாம் அசை போட்டு கொண்டு என்னைக்கு பெருமாள் வைகுண்டம் கொடுப்பான்னு காத்துட்டு இருந்து வைகுண்டத்துக்கு போனால் எங்கேயோ ஒரு மூலையில போட்டு வைக்காம வந்துட்டியா எங்கேயோ ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கோ கொடுக்கறத சாட்டுண்டு அப்படி இருன்னு சொல்லாம தனக்கு சமானமாக தன்னுடைய படுக்கையிலேயே பெருமாள் இவனை ஏற்றி அமர்த்தி வைத்துக் கொள்கிறான். அப்படின்ற அந்த பெருமையை காட்டுவதற்காக சுவாமி அன்னைக்கு சேஷவாகனத்திலே எழுந்தருள்கிறார். அதுதான் திருமந்திரத்தினுடைய அர்த்தம். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி வாயாலே வாழ்நாள் முழுக்க காலக்ஷேபம் சொன்னார், தன்னுடைய கிரந்தங்களில் எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் எ பிக்சர் இஸ் மோர் வர்த் தேன் 1000 words சொல்றா போல எத்தனை சொன்னாலும் அதை ஒரு படமா ஒரு ஓவியமா காட்டினா நன்னா இருக்கும்னு சொல்றது போல திருமந்திரத்தை உபதேசம் வாங்கிண்டு அதனால சரணாகதி பண்ணினா நீங்களும் இந்த மாதிரி எம்பெருமானுடைய வாகனமான சேஷ வாகனத்திலே சேஷ பரியங்கத்திலேயே என்னை போல ஏறி அமரலாம் அப்படின்னு நமக்கெல்லாம் சுவாமி எம்பெருமானார் சொல்லி காட்டுவதாக இருக்கக்கூடியது அந்த சேஷ வாகனத்திலே எம்பெருமானார் எழுந்தருளக்கூடிய சேவை. அதனாலதான் சேஷவாகனம் அப்படின்னு போட்டுட்டு பத்திரிகையில எல்லாம் பிராக்கெட்ல திருமந்திரார்த்தம்னு போடுவா. சுவாமி அந்த சேஷவாகனத்திலே அமர்ந்து கொண்டு திருமந்திரார்த்த கிரந்தத்தை முழுக்க பெரியவா வாசிக்க சுவாமி காதால கேட்டு சிரவணம் பண்றார்.
அந்த ஆனந்தத்தோட கூட சுவாமி வீதி வலம் வரார். இப்படியெல்லாம் சுவாமிக்கு எங்கும் நடக்காத வைபவங்கள்லாம் நடக்கிறது இந்த ஊர்ல. அப்படி அருளிச்செயல் கோஷ்டி தொடங்கப்பட்டு அருளிச்செயல் கோஷ்டியார் முன்னாலே சேவித்துக் கொண்டு செல்ல, மங்களவாத்தியம் எல்லாம் வாசிக்க, வழியெல்லாம் அடியார்கள் உபசாரங்கள் சமர்ப்பிக்க, அடியவர்களுடைய உபசாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் நகர வீதிகளிலெல்லாம் சுவாமி ஆச்சரியமாக உலாவரார். ஒரு ராஜாவானவன் நகர்வலம் போவது போல எதிராஜாவான எம்பெருமானார் ஆச்சரியமா ஊர்வலம் வரார். பெருமாள் சுவாமி இறங்கறதுக்குன்னு சில மண்டபங்கள் உண்டு. அங்க எல்லாம் இறங்கி சின்னதா ஒரு திருவாராதனம் கண்டருளி, கோவில்ல இருந்து வரக்கூடிய தோசை, சுண்டல், வடை முதலான தலிகைகளை எல்லாம் சுவாமி அப்படி அம்சம் பண்ணிண்டு கடைசியா சுவாமியானவர் எங்க இருந்து புறப்பட்டாரோ அந்த வாகன மண்டபத்துக்கு வந்து சேர்றார். சுவாமி வாகன மண்டபத்துக்கு வந்து சேரக்கூடிய வழியிலே கோவிலுக்கு கிட்ட நெருங்கிட்டாரானா அங்க முதல்ல வரக்கூடியது கூரத்தாழ்வான் சந்நிதி. பல்லக்கிலே எழுந்தருள்கிற போது பல்லக்கோடையே கூட கூரத்தாழ்வான் சன்னதிக்குள்ள போய் இறங்கிடுவார் சுவாமி. கூரத்தாழ்வான் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய கூடத்திலே பல்லக்கை எழுந்துருள பண்ணிவிட்டு சுவாமிக்கு சின்னதா ஒரு திருவாராதனம் பண்ணி தோசவட சுண்டல் எல்லாம் நைவேத்தியம் பண்ணி சுவாமியினுடைய முதலியாண்டான்னு சொல்லக்கூடிய சட்டாரியை கூரத்தாழ்வானுக்கு சாதித்து அப்புறம் சுவாமி அங்கிருந்து புறப்படுவார். ஒருவேளை சுவாமி வாகனத்திலே எழுந்தருளினால் வாகனத்தோடு கூட கூரத்தாழ்வான் சன்னதிக்குள்ளே போக முடியாதானபடியினாலே அந்த சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வீதியிலேயே சுவாமியை வழியில எழுந்தருள பண்ணிட்டு அங்க இருந்து முதலியாண்டான மட்டும் கூரத்தாழ்வானுக்கு சாதிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சுவாமி அங்க இருந்து புறப்படுவார். அப்படி கூரத்தாழ்வான் சன்னதியிலிருந்து நேர புறப்பட்டு போய் மணவாள மாமுனிகள் சன்னதிக்கு எழுந்தருள்வார் சுவாமி. அங்கேயும் அதே மாதிரிதான் பல்லக்கோடை எழுந்தருளினாரானா மாமுனிகள் சன்னதிக்குள்ளேயே எழுந்தருளி திருவாராதனமாகி தலிகையாகும். ஒருவேளை வாகனமா இருந்தா வாசல்ல இருந்து முதலியாண்டான் மட்டும் சாதிப்பா. அதையும் முடிச்சுட்டு சன்னதியை சுத்தி அந்த பிராகாரத்தை சுத்தி சுவாமியானவர் புறப்பாடு கண்டருளி எங்கிருந்து பிரபந்தம் தொடங்கப்பட்டதோ அந்த பந்தல் வழியாக சுவாமியானவர் வாகன மண்டபத்திற்கு வந்து சேருகிறார். அப்படி வாகன மண்டபத்திற்கு சுவாமியானவர் வந்து சேருகிற போது அங்கே திரும்பவும் சுவாமி புறப்படுகிற போது எத்தனை கூட்டம் காத்து கொண்டிருந்ததோ அதுல பாதி கூட்டமாவது அங்கே காத்து கொண்டிருக்கிறது. எதனாலே அப்படின்னா திரும்பவும் சுவாமி அந்த ஒசரமான வாகன மண்டபத்திலே ஆச்சரியமா ரூஃப தொடர்றது போல அப்படியே கருடனை போல ஊர்ந்துண்டு போகக்கூடிய அந்த அழகை சேவிப்பதற்காக திரும்பவும் பக்தர்கள் கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. முதல்ல சுவாமி எழுந்தருளினதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல சுவாமி வாகன மண்டபத்திலே இருந்து கிளம்பி வாகனத்துல வரச்ச ஃபார்வேர்ட் டைரக்ஷன்ல எழுந்தருள்வார். இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அப்படியே பின்னுக்கே போவார் சுவாமி. அது ஒரு அழகு, இது ஒரு அழகு. அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பின்னுக்கு போறச்ச முதல்ல ஒரு 10-20 அடிக்கு சுவாமியை இப்படியும் அப்படியும் குலுக்குவா. அதுக்கு குலுக்கு சேவைன்னு பெயர். பொதுவா இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமிக்கு மட்டும் இல்லை, எந்த திவ்யதேசமாக இருந்தாலும் வாகனத்திலே பெருமாள் எழுந்தருள்கிறார், ஆழ்வாராச்சாரியாலாம் எழுந்தருள்றான்னா சில நேரங்கள்ல ஸ்ரீபாதன் தாங்கிகள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறச்ச பெருமாள் அப்படி இப்படியும் அப்படியும் குலுக்குவா போட்டு. அப்ப பெருமாள் அப்படி குலுங்குவார். பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய மாலைகள்லாம் குலுங்கும். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குன்னு ரொம்பவும் குலுக்க கூடாது, லேசா குலுக்குவா. அதுக்கு குலுக்கு சேவைன்னு பெயர். அந்த குலுக்கு சேவையிலே மனசை பறிகொடுத்து கண்ணில் அப்படி தாரதாரையா ஜலத்தை வாத்துண்டு உருகி நின்ன மகான்கள் எத்தனையோ பேர் உண்டு. உதாரணமா கோஷ்டிபுரம் சுவாமின்னு சொன்ன சௌமியநாராயணாச்சாரிய சுவாமி குலுக்கு சேவைன்னா அப்படி கண்ணில் ஜலத்தை விட்டுண்டுதான் பார்ப்பாராம். அவ்வளவு அழகா இருப்பார். அதனால வீதியில சுவாமிய புறப்பாடுன்னு எழுந்தருள பண்ணி கொண்டு வரபோது சேவிக்க வேணும். சில பேர் என்ன பண்ணுவான்னா சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் ஆத்துக்கு போனோம்னு ஏதோ ஒரு டைம் டேபிள் ஒரு ஷெட்யூல் இவாளுக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்டு வருவா. 50 முறையானும் கேட்பா, எப்ப சுவாமி புறப்பாடாகும், எப்ப தரைய திறப்பா. 7 திறந்து ஆயிடுத்து, சுவாமியை கை கூப்பி ஆயிடுத்து, உடனே கார் எடுத்துட்டு கிளம்பணும். அப்படி கிடையாது. சுவாமி வாகனத்துல எழுந்தருளி தரையோடு இருக்காரு அப்படின்னா அது ஒரு அழகு. அப்படியே அவரை தோல்ல தூக்கி ஏல பண்ணிக்கிறான்னா அது ஒரு அழகு. அப்படியே அவர் மிதந்து வரக்கூடியது, ஊர்ந்து வரக்கூடியது ஒரு அழகு. கொடை இல்லாம வரக்கூடியது தனி அழகு. அப்புறம் கொடையை போட்டுக்கிறதுன்றது ஒரு அழகு. வழியிலே ஸ்ரீபாதன் தாங்கிகள் சுவாமியை குலுக்கு சேவை பண்ணி வைக்கிறது அது ஒரு அழகு. இப்படி பலவிதமான அழகுகள் சுவாமியினுடைய உற்சவத்திலேயும் பெருமாளுடைய உற்சவத்திலேயும் இருக்கும். இதையெல்லாம் பூரணமா அனுபவிக்கணும்னா ஒரு உற்சவம் ஒரு வேளையாவது சுவாமியோடையே கோவில்ல இருந்து புறப்பட்டு போய் திரும்ப கோவிலுக்கு வந்து சேர வேணும். அப்படித்தான் முழுசா சுவாமியை அனுபவிக்க முடியும். இப்படி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு எங்க இருந்து புறப்பட்டாரோ அந்த வாகன மண்டபத்துக்குள்ளே நுழைந்து ரிவர்ஸ்லயே போய் குலுக்கு சேவை எல்லாம் பண்ணி அடியார்களை மகிழ்வித்து விட்டு அப்படியே ஒரே வேகமா எப்படி வந்தாரோ அந்த மாதிரி ஊர்ந்து போய் சுவாமியானவர் தரையிலே எழுந்தருளி விடுகிறார். அதன் பிறகு அன்னைக்கு என்ன திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்பட்டதோ அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய சேவா கால சாத்துமுறை நடக்கிறது.
பிரபந்தத்தினுடைய கடைசி 2 பாட்டு அல்லது 3 பாட்டை சொல்லி சாத்துமரை பண்றா. சாத்துமரை பண்ணிட்டு இயல் சாற்றுன்னு சொல்லக்கூடிய மணவாள மாமணிகளாலே ஏற்படுத்தப்பட்ட சில பாசுரங்களினுடைய தொகுப்பை சொல்லுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல் சாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் நடக்கிறது. நன்னந்திருவுடையோம் மாநிலத்தில் உயிர்க்கும் உண்ணும் குறையில்லை ஓதினோம் உண்ணமெடுத்தான் அடிசேரி ராமானுஷந்தால் பிடித்தாரை பற்றி அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கக்கூடியதான ஒரு நல்ல மெட்டுல ஆச்சரியமான வார்த்தைகளை கொண்டு நம்முடைய மனசை தேய்க்கும்படியா, குறிப்பா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ராமானுஜரிடத்திலே நமக்கு பக்தி வர பண்ணும்படியான ஒரு 6-7 பாசுரங்களை தொகுத்து வச்சிருப்பா இயல் சாத்துன்னு. கேட்கறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். அவ சேவிக்கிற அந்த ராகமும் சரி, அந்த வார்த்தைகளும் சரி, அது நமக்கு நிச்சயம் ஆழ்வாராச்சாரியர்களிடத்திலே பக்தியை வர வைக்கும், அல்லது பக்தி இருக்கிறவாளுடைய பக்தியை இன்னும் நிறைய பெருக பண்ணும். அப்படி எம்பெருமானாருக்கு உகக்கும்படியாக அவர் யார தெய்வமா வணங்கினாரோ அந்த ஆழ்வார்களுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி அவரை மகிழ்விப்பா. அந்த இயல் சாத்து முடிந்தாவிட்டு பிரபந்த கோஷ்டியானது கலைந்து விடும். அதன் பிறகு வேத பாராயணம் தொடங்கி இருக்கும். அந்த வேத பாராயணமானது பூர்த்தி அடையும். அவளுக்கும் முதலியாண்டான் சாதிக்கப்படும். இது 2 ஆனா விட்டு கோவில்ல இருந்து தோசை சுண்டல் தெளிக வரும். அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா. பண்ணா விட்டு தெர சமர்ப்பிச்சுடுவா. இதோட இந்த உற்சவம், இந்த வாகன சேவை அடுத்த வருஷம்தான். தெர சமர்ப்பிச்சுட்டு சுவாமிய வாகனத்தில இருந்து கலைஞ்சு தோளுக்கிணியான்னு சொல்லக்கூடிய கேடயத்திலே எழுந்துருள பண்ணுவா. அதுக்கு ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி ஆகும். அடியார்கள்லாம் சுவாமி வாகனத்திலே இருந்து இறங்கி தோளுக்கிணியான்னு எழுந்துருளக்கூடிய அந்த அழக சேவிக்கிறதுக்காக காத்துண்டு நிற்பாங்க. சுவாமி சித்தமா இருக்கார் அப்படின்னா வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்படும். அப்ப சுவாமியானவர் எங்க போவார் அப்படின்னா, பொதுவா எல்லா ஊர்லயும் வாகனத்திலேருந்து இறங்கினா நேர கோவிலுக்குத்தான் போவா. ஆனா ஸ்ரீபெரும்புதூரிலே கார்த்தால வேலைகள்ல மட்டும் சுவாமியானவர் வாகனத்திலேருந்து இறங்கினாரானா அவருடைய வாகனத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடியதான அவருடைய அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார். அது ஒரு பெரிய ஹால் போல, ஒரு கூடம் போல இருக்கிறது. அதுக்கு நடுவுல ஒரு 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்தை சுத்தி சவத்துல முதல்ல பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவின்னு பெருமாள் தாயார் இருக்கா. அவளுக்கு இடது பக்கத்திலே 12 ஆழ்வார்கள் இருக்கா. அவளுக்கு வலது பக்கத்திலே சுவாமி ராமானுஜர் இருக்கிறார். ராமானுஜருக்கு 2 பக்கத்திலும் கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், திருக்குறுகை பிரான் பிள்ளான், கிடாம்பியாச்சான் முதலான முக்கிய சிஷ்யர்கள்லாம் இருக்கா. அவளை தொடர்ந்து 74 சிம்மாசனாதிபதிகளும் சுவற்றிலே விக்கிரகமா இருக்கா. ஒரு திருவனந்தபுரத்திலோ அல்லது திருமெய்யம் திவதேசத்திலே பெருமாள் சத்யன், மெய்யன், சத்யகிரிநாதன், சத்யமூர்த்தி சயனிச்சென்றிருக்கார் பெரிய திருமேனியா. அப்போ சவத்துல நிறைய தேவதைகள் எல்லாம் இருக்கும்படியா சிற்பத்தை பண்ணியிருக்கா பாருங்கோ. சவத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 தேவதைகள் செதுக்கப்பட்டிருப்பா. அந்த மாதிரி எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ராமானுஜருக்கு ஒரு பக்கம் ஆழ்வார்கள் பெருமாள், இன்னொரு பக்கம் அவராலே நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள். அதுல சன்னியாசிகளும் இருப்பா, கிரகஸ்தாலும் இருப்பா. கிரகஸ்தா அப்படின்னா சிக்க வச்சுருப்பா, சன்னியாசிகள் அப்படின்னா திருதண்டம் வச்சுருப்பா. அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். யார் யாருன்னு அவளுக்கு கீழே திருநாமம் கூட பெயிண்ட்ல எழுதியிருக்கா. அவளுக்கெல்லாம் சேர்ந்தாப்புல ஆச்சரியமா ஒரு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு சுவாமியானவர் எழுந்தருள்வர். எழுந்தருள்றதுன்னா அப்படியே சரசரான்னு புறத்து போயிட மாட்டார் சுவாமி. திரையிலிருந்து வந்தாரானா நாதஸ்வரம் முதலான மங்களவாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு, ஆச்சரியமான சங்கீதங்கள் எல்லாம், ஆச்சரியமான கீர்த்தனைகள் எல்லாம் நாதஸ்வரத்திலே வாசிக்கப்பட்டு, அதுக்கு தகுந்தது போல சுவாமி தன்னுடைய நடையழகை மாற்றிக்கொண்டு ஆச்சரியமா சுவாமி சிம்மத்தை போலவும், யானையை போலவும், ஒரு வித்வானை போலவும், ஒரு ராஜாவை போலவும் தன்னுடைய நடையழகை பாட்டுக்கு தகுந்தா போல மாற்றிக்கொண்டு, தன்னுடைய நடையழகாலே எல்லோரையும் கூட மயக்கி கொண்டு சுவாமியானவர் ஒய்யார நடையிலே அந்த மண்டபத்துக்கு எழுந்துள்ளுவர். அது ஒரு ஆச்சரியமான காட்சி. இந்த வாகனம் வைக்கப்பட்டிருக்கிற இடம் தரையில பள்ளத்துல இருக்கும். சுவாமி எழுந்துள்ளக்கூடியதான அந்த மண்டபம் ஒரு 5 படி ஏறி போறாப்புல இருக்கும். அடியவர்கள் எல்லாம் அந்த மேட்ல இருந்து சுவாமி பள்ளத்துல இருந்து அப்படி மேட்டை நோக்கி வரக்கூடிய அழகை கண்டு ரசிப்பா. அந்த 5 படியையும் சுவாமி ஏறி போகக்கூடியது சுவாமி அப்படியே மேல் நோக்கி பறக்கிறாப்புல ஒரு ஆச்சரியமான காட்சி. அதையெல்லாம் சேவிச்சுண்டு சுவாமி ஆச்சரியமா அந்த அவதார ஸ்தலத்துக்குள்ளே எழுந்தருளினால் அங்கே இன்னும் அற்புதமான கீர்த்தனைகள் எல்லாம் வாசிக்கப்பட்டு ஒய்யாளி கண்டருளி அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் தன்னுடைய அழகை காட்டிக்கொண்டு சுவாமியானவர் அந்த 4 கால் மண்டபத்தை அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து 4 கால் மண்டபத்துல எழுந்தருள்றார். அங்கே சுவாமிக்கு சின்னதா ஒரு லகு திருவாராதனம் பண்ணி கோவில்ல இருந்து வரக்கூடிய தலிகை நிவேத்தியம் பண்ணப்படுகிறது. அங்கேயும் சுவாமி உள்ள ஏலியா எடுத்துன்றபடியினாலே முதலியாண்டானை துணி போட்டு சாதிக்காம நேரவே சாதிக்கிறா. முதலியாண்டான் சாதித்துக்கலாம். சுவாமி அம்சம் பண்ண சுண்டல் பிரசாதம் கிடைக்கிறது.
அதையும் வாங்கிட்டு வாசல்ல வந்து காத்துட்டு இருந்தா சுவாமி அங்க இருந்து திரும்பவும் பாட்டுக்கு தகுந்தாப்புல ஆச்சரியமா ஒய்யார நடையிலே அந்த 5 படியை இறங்கி வாகன மண்டபத்தை கடந்து கோவிலுக்குள்ள நுழையிறார் சுவாமி. நேர கோவிலுக்குள்ள நுழைஞ்சு கண்ணாடி அறைக்குள்ளே எழுந்தருளி, கண்ணாடி அறையில சுவாமியை அவருடைய ஸ்தானத்துல எழுந்தருள பண்ணிட்டாலானா திரை சமர்ப்பிச்சுடுறா. அதன் பிறகு தோளுக்கணியான்ல இருந்து சுவாமியை கலைஞ்சு ஆசனத்திலே எழுந்தருள பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துல திரைய திறந்துடுவா. திறந்துட்டாலானா ஒரு அரை மணி பக்தாள்லாம் சேவிக்கலாம். எப்பேற்பட்ட சேவை அப்படின்னா, சுவாமி வாகனத்திலே எழுந்தருளுகிற போது எத்தனை அலங்காரங்களோட எழுந்தருளினாரோ அதே சேவை ஒரு 20 நிமிஷத்துக்கு. அதன் பிறகு திரும்பவும் திரை போடுறா. போட்டுட்டு சுவாமியினுடைய மாலை புஷ்பங்கள் எல்லாம் கலைஞ்சிடுவா. சுவாமியினுடைய கிரீட்டத்தை கலைஞ்சிடுவா. சுவாமியினுடைய திருவாபரணங்கள் மொத்தத்தையும் கலைஞ்சிடுவா. சுவாமியினுடைய வெறும் திருமேனி மட்டும் ஏகாந்தமாக இருக்கும். சுவாமி தீர்த்தாமாடுறதுக்கு சித்தமா இருக்கக்கூடியதான சன்னிவேசம் அது. சுவாமி நெற்றியிலே திருமண் காப்பு, சுவாமியினுடைய திருமார்பிலே பூணல், சுவாமியினுடைய திருக்கையிலே திருதண்டம், இடுப்பிலே காஷாய வஸ்திரம், அவ்வளவுதான் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு புஷ்பமோ மாலையோ ஒரு திருவாபரணமோ கூட சுவாமி சாத்தி கொண்டிருக்க மாட்டார். அது ஏகாந்தமான ஆச்சரியமான காட்சி. இப்படி கார்த்தால ஒரு 10:15 10:30 மணியிலிருந்து ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் ஏகாந்தமான தன்னுடைய திருமேனி அழகை காட்டி அடியவர்களை எல்லாம் சுவாமி மகிழ வைக்கக்கூடிய சம்பவம் அது. அந்த 1.5 மணி நேரத்துக்கு போனோம்னா சுவாமியை நிஜமான திருமேனியை சேவிக்கலாம், நன்னா சேவிக்கலாம். சுவாமி பரமபதிக்கிற சமயத்திலே 120 திருநட்சத்திரத்திலே எப்படி எழுந்தருளி இருந்தாரோ அந்த காட்சியை படம் பிடித்து வைத்தது போல அமைத்திருக்கக்கூடிய திருமேனின்னு பார்த்தோம். அந்த அழகை அனுபவிக்க வேணுமானால் இந்த 10 நாள் உற்சவத்துல கார்த்தால 10:30 12 அந்த 1.5 மணி நேரம் சேவிக்கலாம். 12 மணிக்கு சரியா சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆரம்பிக்க போறது. அதாவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு சரணாகதி பண்ணின பிரபன்னன் ஒரு நாளை 5 விதமாக பிரித்து கொண்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ண வேணும் என்பதாக சாஸ்திரங்களும் ஆகமமும் தெரிவிக்கிறது. அதை குலசேகர பெருமாளும் கூட தம்முடைய பெருமாள் திருமொழியிலே சொல்லுகிற போது, மரம் திகழும் மனம் ஒழித்து வஞ்சம் மாற்றி 5 புலன்கள் அடக்கி இடர்பார துன்பம் துறந்து 2 ஏத்தி எல்லையில்லா தொன்னெறிக்கண் நிலை நின்ற தொண்டரான அறம் திகழும் மனத்தவர் அப்படின்னு சாதிக்கிறார். இவ்வளவு நேரம் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணம், ஒரு பரமைகாந்தியினுடைய லட்சணம், ஒரு சரணாகதனுடைய லட்சணம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பரமைகாந்தி இப்படிதான் வாழணும் அப்படின்னு அவளுக்காக விதிக்கப்பட்ட ஒரு இலக்கணம் அது. அதுல முக்கியமா நோக்க வேண்டியது 2 ஏத்தி. 2 2+3 5 பொழுதுகள் எம்பெருமானை ஏத்த வேண்டும். அப்படின்னா ஒரு நாள் 5ஆ பிரிச்சுண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுன்னுட்டு அத பஞ்சகால பிரக்கிரியை அப்படின்னு சொல்லுவா. பிரக்கிரியை அப்படின்னா முறை, பஞ்சகாலம் அப்படின்னா 5 காலங்கள். அது என்ன பஞ்சகாலம் அப்படின்னா, கார்த்தால முதல் காலம் அபிகமனம்னு சொல்லக்கூடியது, 2வது உபாதானம், 3வது இஜ்யை, 4வது சுவாத்தியாயம், 5வது யோகம். இப்படி ஒரு நாளை 5ஆக பகுத்து கொண்டு பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அனுஷ்டானம். கார்த்தால அபிகமனம்னு சொல்லக்கூடியது தூங்கி எழுந்து அன்னைக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள் காரியங்கள் எல்லாம் நிர்விக்னமா எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியா நடைபெற வேணும் என்று எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவது. அதன் பிறகு தான் தீர்த்தம் ஆடுவது, நெத்திக்கிட்டுக் கொள்வது, சந்தியாவந்தனம் பண்ணுவது, ஜபம் பண்றது, நல்ல வஸ்திரம் உடுத்திக்கிறது, அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணிக்க வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு அபிகமனம்னு பெயர். அதெல்லாம் சுவாமிக்கு ஆயிடுறது. ஏற்கனவே 3 மணிக்கு சுவாமிக்கு விஸ்வரூபமானா விட்டு திருவாராதனம் பண்றா. திருவாராதனம் பண்ற சமயத்திலே சுவாமி தீர்த்தமாடுவது போலவும் மற்ற எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணிக்கொள்வது போலவும் மந்திரங்களை எல்லாம் சொல்லி மந்திர ரூபமா சுவாமிக்கு இதெல்லாம் ஆயிடுறது. அதன் பிறகு சுவாமி ஆச்சரியமா காஷாயத்தை உடுத்திண்டு நெத்திக்கிட்டு ஆச்சரியமா புறப்பாடு கண்டுள்ளார். இதெல்லாம் முதல் கால ஆராதனமான அபிகமனம் என்பதில் அடங்கும். இதெல்லாம் போராதனுட்டு பெருமாளை சேவிக்கிறார், தாயாரை சேவிக்கிறார், சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ராமரை சேவிக்கிறார். இவாளை எல்லாம் சேவித்து இன்னைக்கு பொழுது நல்லபடியாக போக வேணும், இன்னைக்கு கைங்கரியம் தடையில்லாம நடக்கணும்னு சரணாகதி பண்ற ரூபமா சுவாமி அவளை சேவிக்கிறார். அவா தங்களுடைய ஸ்ரீபாதுகையான சட்டாரியை இவர் தலையில சாதித்து அப்படியே நடக்கட்டும் அனுகிரகம் பண்றா. ஆகையினாலே முதல் கால அனுஷ்டானமான அபிகமனம் நன்னா முடிகிறது. 2வது உபாதானம். உபாதானம்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு தேவையான பொருள்களை எல்லாம் சம்பாதிப்பது. பெருமாளுக்கு தேவையான புஷ்பத்தை போய் செடியிலிருந்து பறிச்சுண்டு வர்றது, திருவாராதனத்துக்கு தேவையான துளசியை கிரகிக்கிறது,
பெருமாள் திருவாராதனத்துக்கு பண்ண வேண்டிய தலிகை இருக்கு பாருங்க, அந்த தலிகைக்கு தேவையான வஸ்துக்கள் அரிசி பருப்பு முதலானவைகள் எல்லாம் சேகரிப்பது, கரமதுக்கு தேவையான காய்கறிகள் கீரை பழங்கள் இதையெல்லாம் சேகரிக்கிறது, வாழையில பறிச்சுண்டு வர்றது, இந்த மாதிரி திருவாராதனத்துக்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் கிரகிப்பது சேகரிப்பதற்கு உபாதானம்னு பெயர். அந்த ஸ்தானத்திலே சுவாமியானவர் வீதி உலா கண்டருள்கிறார். வீதியிலே புறப்பாடு கண்டருளி எல்லாவற்றையும் கிரகித்துக் கொண்டு வருவதாக ஒரு ஐதிஹ்யம். ஒரு சந்நியாசியானவர் 3 வேளை தீர்த்தமாட வேணும் என்பதாக சந்நியாச தர்மம் சொல்லுகிறது. கார்த்தால, மத்தியானம், சாயங்காலம். எப்போல்லாம் சந்தியாவந்தனம் பண்றாரோ அப்பெல்லாம் தீர்த்தமாடணும். பிராத சந்தியாவந்தனத்துக்காக பிராதஸ்நானம், மாத்தியானிக்கம்னு சொல்லக்கூடிய மத்தியான கால சந்தியாவந்தனத்துக்காக மாத்தியானிக ஸ்நானம், சாயங்கால சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடிய சாய சந்தியைக்காக பண்ணக்கூடிய சாயம் ஸ்நானம். இதிலே கார்த்தாலையும் சாயங்காலமும் 2 வேளையும் திருவாராதனத்திலே மந்திர ரூபமா சுவாமிக்கு ஸ்நானம் ஆயிடுறது. ஏன்னா அர்ச்சா திருமேனியானபடினாலே 3 வேலை எல்லாம் திருமஞ்சனம் பண்ண முடியாது, கூடிய சீக்கிரம் ஜீரணமா போயிடும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் உற்சவத்துல திருமஞ்சனம்னு வச்சுட்டு இருக்கிறபடினாலே திருமேனியானது ரொம்ப நாள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனாலே மத்தியானம் 12 மணிக்கு சுவாமிக்கு திருமஞ்சனம். அது எந்த ஸ்தானத்திலே பண்ணப்படுகிறதுன்னா, மாத்தியான்னிக அனுஷ்டானம் பண்ணுவதற்காக சுவாமி பண்ணக்கூடிய மாத்தியான்னிக ஸ்நான கிரமத்திலே அந்த ஸ்நானத்திலே பண்ணக்கூடியதான ஒரு திருமஞ்சனம். அப்ப சுவாமி சாட்சாத்தா அன்னைக்கு எப்படி கொள்ளிடத்துல தீர்த்தமாடினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு இங்கே திருமஞ்சன வேதிக்கையிலே தீர்த்தமாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அனுபவிக்க வேணும். அதை அந்த திருமஞ்சனமானது அதி ஆச்சரியமான திருமஞ்சனம். எப்படின்னா, சுவாமி தன்னுடைய உண்மையான திருமேனி அழகை எந்த ஆபரணங்களையும் இட்டு மறைக்காமல் நமக்கெல்லாம் காட்டி வசீகரிக்க கூடியதான அந்த காட்சி. அதற்கு முன்னாலே கட்டியம் செவி சாய்க்கிறார். சுவாமிக்குன்னு பிரமாதமா திருமஞ்சன கட்டியம் உண்டு. அந்த திருமஞ்சன கட்டியம் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரிலே ஒரு கட்டியம், சுவாமி 12 வருஷ காலங்கள் வாசம் பண்ணின திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய மேல்கோட்டையிலே ஒரு கட்டியம். இன்னும் பல ஊர்ல பல கட்டியங்கள் இருக்கலாம். ஆனா அத்தியாச்சரியமான ஒரு கட்டியம், பெரிய கட்டியம் அப்படின்னா அது சுவாமியினுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரிலே சேவிக்கப்படுகிறதான கட்டியம், பெரிய திருமஞ்சன கட்டியம். அந்த திருமஞ்சன கட்டியத்தை கட்டியம் சேவிக்கக்கூடிய சுவாமி ஆச்சாரிய புருஷரானவர் சுமார் 15 to 20 நிமிஷங்கள் நிறுத்தி நிதானமா சுவாமியினுடைய அழகை அவருடைய திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் அணுவணுவாக அனுபவித்து வர்ணித்து அந்த கட்டியத்தை ஆத்மார்த்தமா சேவிக்கிறார். சேவிச்சு முடிஞ்ச உடனே சுவாமிக்கு ஸ்நபனம்னு சொல்லக்கூடிய திருமஞ்சனத்துக்கு முன்னாலே நடக்கக்கூடிய பூர்வாங்கங்கள் எல்லாம் நடைபெற்று சுவாமியினுடைய திருமேனிக்கு திருவாராதனமானது கண்டருள பண்ணப்பட்டு திருமஞ்சனத்தை தீர்த்தத்தை கொண்டு பண்ணுவது போலவே பாவத்தினாலே திருமஞ்சனம் பண்ணுவது போல பாவம் பண்ணி கொண்டு பண்ணக்கூடிய பாவ திருமஞ்சனம் எல்லாம் நடந்து கடைசியில உபனிஷத் பாராயணம் தொடங்கப்பட்டு நிஜமாவே சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. தீர்த்தத்தாலே திருமஞ்சனம், பாலாலே திருமஞ்சனம், தயிராலே திருமஞ்சனம், இப்படி என்னென்ன கிடைக்கிறதோ இளநீர் தேன் அப்படின்னு என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் கொண்டு திருமஞ்சனம் பண்ணிட்டு சுவாமியினுடைய வஸ்திரமானது களையப்படுகிறது. வேறு ஒரு காஷாயம் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு சுவாமியானவர் புது காஷாயத்தோட கூட சேவை சாதிக்கிறார். இந்த பால் தயிர் இதெல்லாம் திருமஞ்சனம் ஆனா விட்டு தெர சமர்ப்பிச்சுடுவா. சமர்ப்பிச்சுட்டு அந்த பழைய காஷாயத்தை கலைஞ்சிட்டு புது காஷாயம் சமர்ப்பிப்பா. திரும்பவும் தரைய திறப்பா. தரைய திறந்தா விட்டு திரும்பவும் சின்னதா ஒரு கட்டியம் சேவிப்பா. அந்த கட்டியம் சேவிக்கிற போது சுவாமிக்கு சந்தன காப்பு சமர்ப்பிக்கப்படும். சந்தன காப்பு சமர்ப்பித்து சுவாமியினுடைய திருக்கழுத்துக்கு துளசி மாலை, திருத்தலைக்கு துளசி மாலை இதெல்லாம் சாத்தி சுவாமி ஆச்சரியமா சந்தன காப்பை தரிச்சுண்டு துளசி மாலையோடு கூட மஞ்சளும் பச்சையுமாக சேவை சாதிக்கக்கூடிய அந்த அழகோட கூட சகஸ்திரதாரைன்னு சொல்லக்கூடிய 1000 துளைகள் இடப்பட்ட ஜல்லடைய சுவாமியினுடைய தலைக்கு மேலே பிடித்து சங்கதாரை சக்கரதாரைன்னு சொல்லக்கூடிய சங்கை போலவும் சக்கரத்தை போலவும் இருக்கக்கூடிய வெள்ளி வட்டில்களிலே பரிமளமான தீர்த்தத்தை நிரப்பி அர்ச்சக சுவாமிகள் ஆச்சரியமா உபனிஷத் பாராயணம் முழுங்க சுவாமிக்கு சகஸ்திரதாரா திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய ஜல்லட திருமஞ்சனத்தை பண்றா. அதை பண்ணி முடிச்சா விட்டு சுவாமியினுடைய திருமேனியிலே இருக்கக்கூடியதான சந்தனம் எல்லாம் கலைந்தா விட்டு அந்த உபனிஷத்தும் பாராயணமும் முடியும். முடிந்த உடனே திரும்பவும் தரைய சமர்ப்பிச்சிடுவா. அதன் பிறகு பெரியாழ்வார் பாடிய நீராட்டம்னு சொல்லக்கூடிய வெண்ணையலைந்த குணுங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு தொடங்கக்கூடிய திருமஞ்சன காலத்தில் சேவிக்கக்கூடிய பாசுரங்களை எல்லாம் சேவிக்கிறா. அதெல்லாம் சேவிச்சு முடிச்சா விட்டு சுவாமிக்கு திருமஞ்சன காலத்திலே சேவிக்கக்கூடியதான உபய வேத பாராயணமும் முடிகிறது. அப்படி முடிஞ்சா திரும்பவும் தரையை திறந்து அடியவர்களுக்கெல்லாம் சுவாமியினுடைய திருமஞ்சன தீர்த்தத்தை விநியோகம் பண்றார். அதுவும் எப்பேற்பட்ட தீர்த்தம் அப்படின்னா சுவாமியினுடைய சாட்சாத் திருமேனி தீர்த்தம், கவச்சம் எல்லாம் இல்ல, சுவாமியினுடைய நிஜமான திருமேனிக்கு பண்ணப்பட்ட திருமஞ்சன தீர்த்தம்.
சுவாமி வாழ்ந்த காலத்திலே அவர் குளிச்ச ஜலத்தை வாங்கி நாம சாப்பிடுறோம்னா அது எப்படியோ அப்படிதான் இது. ஏன்னா சாட்சாத் சுவாமி இங்கே எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு அனுபவித்தோம் நேற்று. அந்த தீர்த்தத்தையும் எப்படி கொடுக்குறான்னா, மத்த ஊரை போல திருமஞ்சன தீர்த்தத்தை அப்படியே வட்டில்ல கொண்டாந்து உத்தரணியாலே கொடுப்பது கிடையாது. சுவாமி ஏற்கனவே ஒரு காஷாயத்தை கலைஞ்சார் பாருங்க. பால், தயிர், மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் சாத்திண்டு அந்த திருமஞ்சனம் முடிஞ்சா விட்டு ஒரு காஷாயத்தை கலைஞ்சா பாருங்க. அந்த காஷாயத்தை நன்னா அப்படியே முறுக்கி அந்த துணியை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஈரவாடைன்னு பெயர். சுவாமி சாத்தின்ற ஈரமான ஆடை. அந்த ஈரவாடைய தீர்த்த வட்டில்ல முக்கி அதுல வரக்கூடிய ஜலத்தை அப்படியே ஒருத்தர் கையிலையும் பிழிஞ்சுட்டே போவா. அதுக்கு ஈரவாடை தீர்த்தம்னு பெயர். சுவாமி திருமேனியிலே உடுத்தின்றிருந்த வஸ்திரத்தை சுவாமியினுடைய திருமஞ்சன தீர்த்தத்திலே தோய்த்து எல்லோருக்கும் தரக்கூடியதான அனுகிரகம். மற்ற ஊர்ல வெறும் தீர்த்தம் மட்டும்தான். இங்க தீர்த்தம் சுவாமியினுடைய திருமேனி வஸ்திரம் ரெண்டுத்தினுடைய சம்பந்தம் அனுகிரகம் ரெண்டும் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஈரவாட தீர்த்தம் முக்கியம். 12 மணிக்கு திருமஞ்சனம் ஆரம்பிச்சாலானா சுமார் 1:15 1:30 மணிக்குள்ள அந்த ஈரவாட தீர்த்தமானது எல்லோருக்கும் விநியோகம் பண்ணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அடியவர்களுக்கும் சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகையான முதலியாண்டான் தலையிலே சாதிக்கப்பட்டு சுவாமியினுடைய திருமேனியிலே சமர்ப்பிக்கப்பட்ட துளசி திருத்துழாயும் எல்லோருக்கும் விநியோகமாகும். அதோட தெர மூடிடுவா, எல்லா அடியவர்களும் கலைஞ்சு போயிடுவா. இன்னும் கொஞ்ச நேரத்திலே சுவாமிக்கு புது பட்டு வஸ்திரம் எல்லாம் சமர்ப்பித்து நிறைய திருவாபரணம் எல்லாம் சாத்தி ஆச்சரியமா சுவாமிக்கு கையாலேயே நிஜமான திருமண் காப்பை சாத்துவா. மற்ற ஊர்ல எல்லாம் பண்றது போல திருமண் காப்பு பதக்கத்தை எல்லாம் சாத்த மாட்டா. சாட்சாத்தா திருமண், சாட்சாத்தா ஸ்ரீசூர்ணத்தை சுவாமிக்கு சாத்துவா. அப்படி சுவாமிக்கு எல்லார் முன்னாலும் சபையில திருமணம் இட்டுவிடக்கூடிய அந்த அழகே அலாதியான அழகு. இந்த ஈரவாட தீர்த்தம் எல்லோருக்கும் விநியோகமா அரைச்ச சுவாமி திருமண் காப்பு இல்லாம இருப்பார். அது ஒரு அழகு. திருமண் காப்பு இல்லாமல் சுவாமியை சேவிப்பது என்பது அது ஒரு தனி அழகு. அப்போ பட்டிலே பட்டு கரை வைத்த காஷாய வஸ்திரத்தை சாத்திக் கொண்டு நிறைய ஸ்வர்ண ரத்தன ஆபரணங்களை எல்லாம் சுவாமி சாத்திக் கொண்டு தன்னுடைய 2 காதுகளிலேயும் காது மடல்னு சொல்லக்கூடிய குழை காதுகளை எல்லாம் சாத்திக் கொண்டு சுவாமி பாக்குறதுக்கு அத்தனை ஆச்சரியமா இருப்பார். நெத்தியில திருமண் காப்பு இருக்காது. இது எப்பேற்பட்ட அனுபவம் அப்படின்னா, குழந்தைகள்லாம் ஆச்சரியமா குளிச்சுட்டு வரக்கூடியதான அந்த அனுபவம் ஒன்னும். இன்னொன்னும் தினம் திருமண் காப்போடையே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் தைல காப்பு சாதித்துக் கொண்டிருக்கிற போது தைல காப்பு சாத்திக்கிற அந்த 1 மாசம் 1.5 மாசம் நெத்தியில திருமணம் இல்லாம இருப்பார். அந்த மாதிரியான ஒரு காட்சி. அது ஒரு 1/2 மணி நேரம் அந்த சேவை கிடைக்கும். அதன் பிறகு திருமண் காப்பு சாத்திட்டு சேவா காலம் ஆரம்பமாகும். திருப்பாவை முழுக்க சேவிப்பா. அப்புறம் திருப்பாவை சாத்துமரை பண்ற சமயத்துக்கு முன்னாலே ஒரு தலிகை அம்சம் பண்ணப்பட்டு திருப்பாவை சாத்துமரை தொடங்கி திருப்பாவை சாத்துமரை முடிஞ்சா விட்டு எல்லோருக்கும் திருப்பாவை தீர்த்தம் விநியோகமாகி சுவாமி அம்சம் பண்ண பிரசாதமும் விநியோகமாகும். அதன் பிறகு திரைய சமர்ப்பிச்சுட்டு சுவாமிக்கு அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி என்ன வாகனத்திலே எழுந்தருள போறாரோ அதுக்கு தகுந்தபடி சுவாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி புஷ்பமாலை எல்லாம் சாத்தி சுவாமி ஆச்சரியமா சித்தமா காத்துட்டு இருப்பார். தோழிக்கிணியான்னு சொல்லக்கூடிய கேடயத்திலே சாயங்காலம் 5 மணிக்கு சுவாமியானவர் கண்ணாடி அறையில தன்னுடைய ஆஸ்தானத்தில இருந்து புறப்படுவர். புறப்பாடுன்னு சொன்னாலே மங்களவாத்தியம் முழங்க அற்புதமான கீர்த்தனைகள் எல்லாம் நாதஸ்வரத்திலே வாசிக்கப்பட அந்த கீர்த்தனைகளுக்கு தகுந்தபடி சுவாமி இப்படியும் அப்படியும் அசைந்து ஆடிக்கொண்டு வருகிற காட்சி தான். மற்ற ஊரை போல நேரா அப்படி சுவாமியானவர் அப்படி வராரு அப்படியே போயிட்டு இருக்காரு அப்படின்றது கிடையாது. சாதாரணமாலாம் நடந்து போக மாட்டார், ஆடிண்டே தான் வருவார். அது ஒரு அனுபவம் ஸ்ரீபெரும்புதூரிலே. அதுவும் சுவாமி அப்படி எழுந்துள்ளதுன்றது ஒரு தனி அனுபவம், ஒரு கம்பீரமா இருக்கும். அது அனுபவிச்சாதான் தெரியும். எத்தனை வார்த்தைகளால சொன்னாலும் அதை உணர முடியாது. அப்படி ஆச்சரியமா சுவாமியானவர் கண்ணாடி அறையிலிருந்து வந்து கோவில் வாசலிலே இருக்கக்கூடிய அந்த சின்ன மண்டபத்தை பத்தி உலாத்தல்னு சொல்லக்கூடிய அந்த கட்டம் போல இருக்கிறத அப்படி நிதானமா ஆடிண்டு சுவாமி கடந்து வரக்கூடியதான அந்த ஒரு பிரதட்சணம் பண்ணுவார். பண்ணிட்டு கோவிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான ஊஞ்சல்ல சுவாமி எழுந்தருளை பண்ணிடுவா. ஊஞ்சல்ல எழுந்தருளினா விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊஞ்சல் ஆட்டுவா. சுவாமி ஊஞ்சல் ஆடக்கூடிய அழக சேவிக்கலாம். அதன் பிறகு லேசாக ஒரு திருவாராதனம் பண்ணப்பட்டு தோசை தலிகை அம்சையாகும். அது முடிஞ்ச உடனே சுவாமியை வேக வேகமா எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து சுவாமி சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான ஒரு 4 கால் மண்டபத்திலே சுவாமியை ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி திருப்பி எழுந்தருளை பண்ணிடுவா. அப்படியே சுவாமி ஸ்ரீரங்கத்தை பார்த்தாப்புல தெற்க பார்த்தாப்புல எழுந்தருளிடுவர். எழுந்தருளினாரானா அதற்கு நித்திய விபூதி லீலா விபூதி மங்களாசாசனம்னு பெயர். நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் நித்தியமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் அவதாரங்கள் பண்ணி தன்னுடைய லீலைகளை எல்லாம் நடத்தி காட்டிய இந்த பூலோகம். ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்றபடியினாலே அது நித்திய விபூதி. ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய திசை நித்திய விபூதி இருக்கக்கூடிய திசைன்னு ஒரு அபிப்பிராயம்.
திருவேங்கடமலையை லீலா விபூதின்னு பெருமாள் திருவேங்கடமுடையானாக அவதரித்து பல லீலைகளை பண்ணி கொண்டிருக்கிற இடம் என்பதாக லீலா விபூதின்னு ஒரு நிர்ணயம். அதனால தெற்கு பக்கம் பார்த்து சுவாமியானவர் திரும்பி நின்னாரானா ஸ்ரீரங்கத்தை நோக்கி மங்களாசாசனம் பண்றதாகவும், வடக்கு பக்கம் பார்த்து சுவாமியானவர் திரும்பி நின்னாரானா வடக்கே இருக்கக்கூடிய வட வேங்கடமலையை திருவேங்கடமுடையானை அலர்மேல்மங்க தாயாரை நோக்கி மங்களாசாசனம் பண்ணுவதாகவும் அனுபவம். முதல்ல ஊஞ்சலாடிட்டோ அப்படியே வேகமா நடந்து வந்து சுவாமியை ஆச்சரியமா வெடுக்குன்னு அப்படியே சடனா திருப்பி அந்த அழகு அவ்வளவு நன்னா இருக்கும். வெடுக்குன்னு திருப்புவா, அது ஒரு ஆச்சரியம், கம்பீரமா திரும்புவது போல இருக்கும். தெற்கு பக்கம் திரும்பி நிற்பார். என்ன உடனே ஸ்ரீரங்க நிர்வாகத்தை பல காலம் நல்ல விதத்திலே பண்ணின சுவாமி இங்கே எழுந்தருளியிருக்கிறார். அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள் சுவாமியை மகிழ்விக்க வேண்டும் என்பதாக ஒரு பிரார்த்தனை வைக்கப்படும். அப்படி ஒரு சுவாமி பிரார்த்திச்சென்ற உடனே அங்க இருக்கக்கூடிய 2 சுவாமிகளானவர்கள் ரங்கநாதன் விஷயமாக ஒரு ஆழ்வார் பாசுரத்தை சேவிப்பா. சேவிச்சுட்டு பல்லாண்டு பாசுரத்தை ஒரு முறை சேவிப்பா. அது ஆனா விட்டு வாசுதேவ உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகம் சொல்லப்படும். அந்த வாசுதேவ உபனிஷத்துக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, வாசுதேவன் அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பவன் அப்படின்ற அந்த பெருமையை சொல்லக்கூடியது. அதனால இவன் தான் பரம்பொருள்னு நிர்ணயம் பண்ணக்கூடியது அந்த வாசுதேவ உபனிஷத்து. அது மட்டும் அல்லாமல் நம்ம சம்பிரதாயத்துல எப்படி சரணாகதி பண்றோம், துவயமந்திரத்தை சொல்லிதான் சரணாகதி பண்ணி ஆத்மாவை ஜீவனை பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறோம். அதுக்கு பரநியாசம் சரணாகத்தின்னு சொல்றோம். ஆனால் சரணாகதி இந்தந்த மந்திரத்தை கொண்டு பண்ண வேணும் என்று ஒரு சாஸ்திரத்திலே ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வேதத்திலே இப்படிதான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட மந்திரம், அந்த சரணாகதி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர், சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதெல்லாம் பயின்று வரக்கூடியது இந்த வாசுதேவ உபனிஷத்து. அதனால சரணாகத்தியை கொண்டுதான் வாசுதேவனை அடைய முடியும் என்று வலியுறுத்துவது போல அந்த வாசுதேவ உபனிஷத் மந்திரங்களையும் கூட சேவித்து, அதன் பிறகு மணவாள மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்ட ஆர்த்தி பிரபந்தம், மணவாள மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்ட ஆர்த்தி பிரபந்தத்திலிருந்து ஒரு 2 பாசுரங்களை சேவிப்பா. அதிலே முதல் பாசுரம் எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ராமானுஜரை வாழ்த்துவதாக அமைந்த வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசன் என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை என்பதாக எம்பெருமானாரை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாசுரம். அடுத்த பாசுரமானது சுவாமி எப்படி பாஷ்யகாரர் என்கிற பெயர் பெற்று ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தம் இயற்றி அந்த ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்தின் மூலமாக மற்றைய மதத்து வித்வான்களை, மற்றைய மதத்து வாதிகளை, மற்ற மதங்களை எல்லாம் தன்னுடைய வாதத்தினாலே ஒழித்தாரோ, இல்லாமல் பண்ணினாரோ, யானையானது வாழைத்தோப்பை சிதைக்குமா போலே மற்ற சித்தாந்தங்களை எல்லாம் சிதைத்து தள்ளி ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தான் ஸ்தாபனம் பண்ணப்பட வேண்டும்னு சுவாமியானவர் உறுதியா பிரதிஷ்டமா ஸ்தாபனம் பண்ணினாரோ, அந்த பெருமைகள் எல்லாம் வரும்படியாக ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை சொல்லி எந்த மதத்தை எல்லாம் சுவாமியானவர் அழித்தார் அப்படின்னுட்டு ஒரு ஆச்சாரியன் பண்ண வேண்டிய காரியத்தை கொண்டாடக்கூடியதான பாசுரம் அது. ஆழ்வார் ஆச்சாரியன் சம்பிரதாயத்துல 2 பேர் சொல்றோம். என்ன வித்தியாசம், முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுடைய வடிவ அழகிலும் அவனுடைய குண விபூதிகளிலும் ஆழ்ந்து பக்தி செலுத்தி ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார் அப்படின்னா ஆழ்ந்து போவர். பெருமாளை நினைச்சுண்டாரோ, பெருமாளை பார்த்தாரோ, அவனுடைய அழகிலும் குணங்களிலும் அப்படியே ஆழ்ந்து மூழ்கி போயிடுவார், அவர் ஆழ்வார். அவா 12 பேர்னு சொல்றோம். ஆச்சாரியன்னா யாருன்னா, மற்ற மதங்களை வென்று தன்னுடைய மதத்தை ஸ்தாபிப்பவன் எவனோ அவன் ஆச்சாரியன். சுவாமி தேசிகனுடைய வாழை திருநாமத்தை சொல்ற போது கூட நாம முதல் வரியிலே என்ன சொல்றோம், வஞ்ச பரசமயம் மாய்க்க வந்தோன் வாழியே. பரசமயம் அப்படின்னா மற்ற சமயங்கள், எல்லா சமயத்துக்காராலும் மற்ற சமயங்களை மாய்க்கணும் அழிக்கணும்னு தான் நினைப்பா. அது ஒரு பெருமையா அப்படின்னா, அதுக்குதான் ஆச்சரியமா பெரியவா ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணிருக்கா, வஞ்ச பரசமயம். வஞ்சம் அப்படின்னா ஏமாத்துறது. சில மதங்கள் நீங்க பண்ற மாதிரி சாஸ்திரம், சம்பிரதாயம், சமாசிரயணம், வரநியாசம், ஆகார நியமம், இங்க பண்ணாதே, அங்க போகாதே, இங்க சாப்பிடாதே, இதை பண்ணாதே, இந்த கோவிலுக்கு போகாதேன்னு அத்தனை நியமங்கள் கிடையாது. செருப்பு போட்டுண்டே ஆத்துக்குள்ள வரலாம், ஓடுறது நடக்கிறது பறக்கிறது எல்லாம் அடிச்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு போயிடுறது. அதனால சுலபமா இருக்கக்கூடிய எங்க மதத்துக்கு வாங்கோ, ட்ரெஸ் கொடுக்குறோம், ஸ்வீட் கொடுக்குறோம், தையல் மிஷின் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், என்னென்னமோ சொல்லி அப்படியே வஞ்சமாக நம்மளை எல்லாம் அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணி ஏமாத்துறாளோ இல்லையோ, கடைசியில என்ன ஆறுது, அவ கொடுக்குற பணமும் பொருளும் மட்டும்தான் மிச்சம் நமக்கு.
இந்த லோக வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களும் கிடைக்கப் போவதில்லை. ஆத்மக்ஷேமம்னு சொல்லக்கூடிய மோட்ச லோகமும் தருவதற்கு அந்த மதங்களுக்கெல்லாம் சக்தி இல்லைன்னு நிதர்சனமா தெரிஞ்சு போறது. எப்படி தெரிகிறதுன்னா, இவாளாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த மதத்துக்கு போனவா அந்த பிறவியிலேயே அதுல இருந்து வெளியே வந்து தன்னுடைய தாய் மதத்துக்கு திரும்புவதை பார்த்தாவே தெரிஞ்சுடுறது. அதனால வஞ்ச பரசமயம், எந்த சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்தை அவலம்பிக்க கூடிய ஒரு மனிதனை நல்ல கதிக்கு அழைத்து செல்ல வேணும். ஒவ்வொருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவலம்பித்து சரணாகதி பண்ணிக்கிறான் அப்படின்னா நிச்சயம் அவனுக்கு மோட்சம் உண்டு. அவன் பிராமணனோ அல்லது வைசியனோ சத்திரியனோ சூத்ரனோ யாராக இருந்தாலும் சரி. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாகி நுடங்கி அனன்னியராய் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, சரணாகத்தின்னு ஆச்சாரியன் திருவடியை முன்னிக்கொண்டு பண்ணிவிட்டானால் அவனுக்கு மோட்சம் சத்தியமாக கிடைக்கிறதுன்றதுதான் நம்ம சம்பிரதாயம். அப்படி யாராக இருந்தாலும் சரணாகதி பண்ணிட்டா மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடியது வசந்த சம்பிரதாயம். அப்படி இல்லாம நம்ம சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியதான கஷ்டமான அம்சங்களை எல்லாம் கஷ்டம் போல சொல்லி நம்ம அப்படி மனசை மாத்தி ஒன்னுத்துக்கும் பெறாத அவளுடைய மதத்துக்கு மாத்துறதுன்னு சில பேர் வஞ்ச காரியங்கள் பண்ணுவா. அது கள்ளத்தனம். அது அப்படி வஞ்ச பரசமயம் ஆய்க்க வந்தோன் வாழியே என்று வஞ்ச புத்தியினாலே மற்றவாளை எல்லாம் கெடுக்கக்கூடிய அவளுடைய நல்ல கதியை, அவ நல்ல கதிக்கு போகக்கூடிய அந்த வாழ்வை, பெரும் வாழ்வை சிதைக்கக்கூடியதான பல வஞ்ச சமயங்களை எல்லாம் மாய்த்தருள்வோன் சுவாமி தேசிகன் அப்படின்றதா கொண்டாடினான். அந்த மாதிரி ராமானுஜர் தன்னுடைய கிரந்தமான ஸ்ரீபாஷ்யம் முதலானவற்றிலே எந்த எந்த மதங்களை எல்லாம் கண்டித்திருக்கிறார்னு மணவாள மாமுனிகள் ஒரு பட்டியல் போடுறார். சார்வாக மதம் நீரு செய்து, நீரு அப்படின்னா சாம்பல், சார்வாக மதத்தை வாதம் பண்ணி கொளுத்தி சாம்பலாக்கிட்டார். சமண செடி கணல் கொளுத்திய சமண மதம்னு ஒரு மதம், அத செடின்னு வச்சுட்டா அந்த செடியை அப்படியே கொளுத்து போயிட்டார் சுவாமி. அந்த மாதிரி என்னென்ன பாஷண்டி மதங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, என்னென்ன வஞ்ச சமயங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அதெல்லாம் சுவாமியானவர் ஸ்ரீபாஷ்யத்தின் மூலமாக கண்டனம் பண்ணி இல்லாமல் செய்து அதனாலே மிகப்பெரிய வீரராக திகழ்கிறார். அந்த வீரர் நாளும் மிக வாழியே, என்னென்னைக்கும் அந்த வீரம் வாழட்டும் அப்படின்னு எம்பெருமானாருடைய பிற மதங்களை அழித்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணின அந்த ஆச்சாரியனுக்கே உரிய கடமையானது கொண்டாடப்படுகிற பாசுரம் மணவாள மாமுனிகளுடைய அந்த பாசுரம். அந்த பாசுரத்தையும் சேவித்து ஸ்ரீரங்கத்தை மங்களாதாசனம் பண்ணக்கூடிய அந்த நித்திய விபூதி மங்களாதாசனம் முடிகிறது. உடனே கோவில்ல இருந்து தலிகை வரும், ஒரு தெரை போட்டு சுவாமிக்கு தலிகை அம்சம் பண்ணுவா, ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணுவா, வேகமா உடல் முதலான வாத்தியங்களை வாசிப்பா. அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சுவாமி அப்படியே சடனா உடனே அப்படியே ஒரு 180 டிகிரி யூட்டர்ன் மாதிரி போட்டு வடதிசையே திருவேங்கடமலையை பார்த்தது போல எழுந்தருள்வர். அப்படி சுவாமி எழுந்தருளினா விட்டு அங்க இருக்கக்கூடிய கட்டியம் சொல்லக்கூடிய சுவாமிகள் வடதிசை வேங்கடங்கள் வாழ வேங்கடமலையை வாழ்வித்தருளும் எம்பெருமானாருக்கு எச்சரிகை அப்படின்னு கட்டியம் சொல்லுவா. சொன்ன உடனே சுவாமியானவர் திருவேங்கடமுடையான மங்களாதாசனம் பண்ணுவார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு நம்மாழ்வார் பாசுரத்தை கொண்டு மங்களாதாசனம் பண்ணுவார். அந்த பாசுரத்தை ஒரு முறை சேவிப்பா. அடுத்தது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அந்த முதல் பாசுரத்தை சேவிப்பா. அதன் பிறகு சுவாமியினுடைய அவதாரத்தை பற்றி எந்தெந்த புராணங்களிலே சொல்லி இருக்கிறதோ அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சேவிப்பா. உதாரணமாக திருவாய்மொழியிலே பொலிக 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 என்கிற பதிகத்திலே சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் சூச்சனம் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அந்த மாதிரி எந்தெந்த புராணங்களிலே சுவாமி ராமானுஜர் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸ்கந்த புராணத்திலே சொல்லிருக்கு. ஆழ்வார் திருநகரி கஷேத்திர ஸ்தல புராணம் குருகா மகாத்மியம்னு பெயர், அதிலே சொல்லி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு 3-4 புராணங்கள்ல சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்லோகங்களை எல்லாம் விண்ணப்பித்து கடைசியிலே சுவாமியினுடைய மங்களமானது சேவிக்கப்பட்டு முடியும். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் அப்படின்னு சுவாமியினுடைய மங்களமானது சொல்லி முடியும். உடனே கோவில்ல இருந்து தலிகை வரும், சுவாமிக்கு தலிகம்சம் பண்ணுவா. பண்ணா விட்டு ஒரு கற்பூர ஆரத்தி நடக்கும். திரும்பவும் அந்த உடல்னு சொல்லக்கூடிய வாத்தியத்தை நல்ல கம்பீரமா இடைவிடாமல் முழக்குவா. சுவாமி இன்னொரு 180 டிகிரி அப்படி சடனா திரும்பி அந்த மேட்ல இருக்கக்கூடிய மண்டபத்திலிருந்து படி இறங்கி ஆச்சரியமா வாகன மண்டபத்துக்குள்ள நுழைவர். வாகன மண்டபத்திலே நுழைந்து விட்டாரானால் வாகன மண்டபத்தினுடைய வாசலில் இருந்து வாகனம் வரைக்கும் ஆச்சரியமா சங்கீதத்துக்கு கீர்த்தனைகளுக்கு தகுந்தது போல தன்னுடைய திருமேனி அழகை காட்டிக்கொண்டு ஒய்யார நடை சேவையிலே எழுந்துருள்வர்.
அதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, நாதஸ்வரத்திலே மகுடி வாசிப்பா. அந்த மகுடிக்கு தகுந்தது போல சுவாமியானவர் ஆனந்தமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது போல ஆடிக்கொண்டு செல்வார். அந்த அழகை முன்னும் பின்னும் அடியவர்கள் போய் போய் சேவிப்பா. கிட்டக்க போய் சேவிப்பா, தூரக்க இருந்து சேவிப்பா, மேல இருந்து சேவிப்பா, கீழே இருந்து சேவிப்பா. அப்படி பல ஆங்கிள் சுவாமி எப்படி ஆடிண்டு எழுந்தருள்றார் மகுடிக்கு ஏற்பது போலன்னு அனுபவிச்சு சேவிப்பா. அப்படி சுவாமியானவர் நன்னா தன்னுடைய நடையழகையும் வடிவழகையும் காட்டி அடியவர்களை எல்லாம் வசப்படுத்தி வைத்துக் கொண்டு, எத்தனை அழகா இருக்கேன் பாருங்கோ, என்னை விட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வரும், போகாதங்கோ இங்கேயே இருங்கோன்னு சொல்லிட்டு போவது போல போவார் சுவாமி. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, சுவாமியை இத்தனை தூரம் சேவிச்சதும் போராது, வாகனத்திலே எழுந்தருளினாலும் அப்போதும் சேவிக்க வேண்டும் என்று அந்த 1/2 மணி நேரம் அத்தனை அடியவர்களும் அங்கேயே காத்துருப்பா. அது சுவாமி தன்னுடைய அழகை காட்டி அவள் அப்படி மயக்கி அங்கே இருந்து ஆத்துக்கு போக விடாதபடிக்கு பண்ணக்கூடியதான ஒரு அனுபவம். அடுத்த 1/2 மணி நேரத்திலே வாகனத்திலே எழுந்தருளி சுவாமியானவர் திறக்கப்பட்டு ஆரத்தி பண்ணப்பட்டு எழுந்தருளுவர். இப்போ திரும்பவும் காலில் என்ன நடக்கிறதோ அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி அருளி செயல் தொடக்கம், வீதியார அடியவர்களுடைய உபசாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லா மண்டபங்களிலும் எழுந்தருளி மண்டகப்படி கண்டருளி எல்லா வீதிகளிலும் சிம்மத்தை போலே ராஜாவை போலே சுவாமியானவர் உலா வந்து மீண்டும் கூரத்தாழ்வான் மணவாள மாமுனிகள் முதலான ஆச்சாரியர்களுக்கு தன்னுடைய பாதுகைகளை பிரசாதித்து அவாவா சன்னதியிலே சமர்ப்பிக்கக்கூடிய பிரசாதங்களை எல்லாம் சாப்பிட்டு ஹாரத்தியை எல்லாம் வாங்கி கொண்டு கடைசியா அதே மாதிரி வாகன மண்டபத்திற்கு வந்து ரிவர்ஸ்ல எழுந்தருளி குடுக்கு சேவையோடு கூட தன்னுடைய ஆஸ்தானத்திலே எழுந்தருளி சுவாமி நிற்கிறார். நின்றாரானா அப்போது வீதியிலே சேவிக்கப்பட்ட அருளிச்செயல் கோஷ்டிக்கு முதலையாண்டான்னு சொல்லக்கூடிய பாதுகை தலையிலே சாதிக்கப்பட்டு திவ்ய பிரபந்த சாத்துமரம் முடிகிறது. அதன் பிறகு வேதபாராயண கோஷ்டிக்கு முதலையாண்டான் சாதிக்கப்பட்டு வேதபாராயண சாத்துமரம் முடிகிறது. திரும்பவும் தலைக்கு அம்சம் பண்ணப்பட்டு ஆரத்தி பண்ணப்பட்டு தரையை மூடிடுறா. திரும்பவும் சுவாமியானவர் வாகனத்திலிருந்து இறங்கி தோளுக்கிணியானுக்கு மாறி சங்கீதத்துக்கு தகுந்தாப்புல ஆடிக்கொண்டு கோவிலுக்குள்ள வந்து கண்ணாடி அறையில எழுந்தருளிடுறார் சுவாமி. இதோட இன்னைக்கு உபன்யாசம் முடிகிறது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய வைபவங்கள் இன்னும் வேறு உற்சவங்கள் இதை பத்தி எல்லாம் நாளைக்கு விஞ்ஞாபிக்க பிராப்தமானது. நாளைக்கும் இதே சமயத்துக்கு கலந்து கொள்ளும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசன் என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை.